ஓகே, வாழ்த்துக்கள். சுகம்பர வாழ்த்துக்கள். நேரம் 10:11 ஆரம்பமாகின்றது. குடும்பங்களையும் தொகுப்படும் நகுலாசுவன் அவர்கள் வணக்கம் இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். வணக்கம் வாங்கோ. இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்பு நேயர்களே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம். குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக உங்கள் முன் விரிகிற நிகழ்வு குடும்பம் குவலியம். குடும்பம் குவலியம் இன்று 969வது தலைப்பினூடாக மலர்ந்து மனம் பரப்ப இது உங்கள் முன் வருகின்றது. அதற்கு முதலில் ஒரு குறளை பார்த்துவிட்டு வருகின்றேன். எப்போதுமே பிடித்த ஒரு குறள், சுழன்று ஏற்பினது உலகம், அதனால் உழந்து உழவே தலை. அந்த உழவற்ற உழுகிறது தான் ஒரு தலையாய தொழிலாக சங்க காலத்திலிருந்து இன்று வரை எங்களை தமிழர்களால் போற்றப்படுகின்றது. ஆகவே உலகில் வாழ்பவர்கள் பலர் தொழில்களை செய்து வாழ்ந்தாலும் உணவுக்கு உழவரியை எதிர்பார்க்க வேண்டியுள்ளது. எனவே உழவு தொழில்தான் சிறப்பான தொழில் என்று கூறிக்கொண்டு இன்றைய குடும்ப வலியத்துக்கு வருகின்றேன். இன்று அதாவது நூல்கள் வந்தது. ஏனென்றால் நேற்று நூல்கள் தினத்தை, உலக புத்தக தினத்தை கொண்டாடினார்கள். ஆகவே இன்று அந்த தலைப்பு கூடாக செல்கலாம் என்று இருக்கின்றேன். அந்த வாசிப்பும் அதனுடைய பயனும், அதாவது இன்றைய காலத்தில் இப்பொழுது எடுத்த ஆய்வு கணக்கின்படி 30% பிள்ளைகள் தான் வாசிக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தும் வந்திருக்கிறது. அதை விட வாசிப்பு வாசனை இன்று மாணவர்கள் மத்தியிலும் குறைகிறது, பெரியோர்கள் மத்தியிலும் மிக மிக குறைகிறது. காரணம், கைத்தொலைபேசியின் வருகை. இவர்களின் ஊடாக அவர்கள் வாசிக்கிறார்கள் என்று சொன்னாலும் ஒரு புத்தகத்தின் தாளை எடுத்து வாசிக்கும் போது இருக்கிற ஒரு சுகம், தாள்கள் தரும் சுகம் தனிச்சுகம். அவை அந்த புத்தகத்தின் வாசிப்பு வாசனை ஏன் குறையுது? இன்று எல்லோரும் காணொளிகள், கைத்தொலைபேசிகள், இணையங்கள் அதற்கூடாக பயணித்துக் கொண்டிருக்கிறதுனால இந்த புத்தகங்களை தொட்டு வாசிக்கிறது குறைந்து விட்டது. இன்னொரு பக்கம் கேட்கலாம், ஏன் நாங்கள் இணையத்தில் நிறைய வாசிக்கிறோம் தானே என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. உண்மைதான், இல்லையண்டு இல்லை. ஆனால் புத்தகங்களின் வாசிப்பு வாசனை தான் மிக குறைவாகிவிட்டது என்றதுதான் இன்றைய என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அதே நேரம் இப்ப நாங்கள் இணையங்களோ அல்லது இன்றைய நவீன ஊடகங்களிலேயோ நாங்கள் உடனடியாக வாசித்து கொள்ளலாம், இல்லையண்டு இல்லை. ஆனால் புத்தகம் என்பது நாங்கள் படுக்கைக்கு போகும்போதும் வாசிக்கலாம், இல்லது பயணத்தின் போதும் வாசிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த புத்தகங்கள் வாசிக்கிறதாலும் ஒரு நண்பனாக எங்களுடன் இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு புத்தக நண்பரோ தெரியவில்லை, ஆனால் புத்தகம் ஒரு நண்பர். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சி தேவையோ அதுபோல மனதுக்கு பயிற்சி புத்தக வாசிப்பு என்று சிக்மண்ட் பிரைட் என்ற ஒரு விஞ்ஞானி கூட கூறியிருக்கிறார். அந்த வகையிலே ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கிற முதல் பரிசாக புத்தகத்தை பரிசளியுங்கள். அந்த குழந்தை எவ்வளவு மகிழ்ச்சி பெறுகிறது என்பதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது ஒரு புத்தகத்தைக்கு கூட நாங்கள் ஒரு புத்தகத்தை கொடுக்கும்போது, ஆகா அது அழகான புத்தகமே என்று அவர்கள் புரட்டுவதை பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு இந்த வாசிப்பு வாசனை ஏன் குறைகிறது என்று கேள்வியோட உங்கள் முன் வருகிறேன். எனவே வாருங்கள், உங்களை அன்பாக அழைத்துக் கொள்கிறேன். யார் பேச போகிறீர்கள்? 3 பேர் நிற்கிறீர்கள். ஓகே, வேறுங்க. கலைவாணி மோகன் அவர்களுக்கும் நகுலாசுவன் அவர்களுக்கும் வணக்கம். உங்களுடைய இன்றைக்கு 969வது நிகழ்வுக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு, புத்தகங்கள் வாசிப்பதனால் ஒரு புத்தகம் என்ன பலன் கிடைக்குது வாசிப்பதனால்? உண்மையாக ஒரு மனிதன் வாசிப்பதனால் ஒரு மனிதன் பூரணம் அடைகின்றான். என்ன வாசிப்பதனால் ஒரு மனிதன் பூரணம் அடைகிறான் என்று சொல்லி ஒரு அமுத வாக்கொண்டு இருக்கின்றது. வாசிக்கிறதால எங்களுக்கு அறிவை உயர்த்துகின்றது, ஆற்றலை பெருக்கின்றது, மூளை வளர்ச்சி அடைகின்றது. சில பேர் இப்போ என்னென்னு சொன்ன அந்த நினைவாற்றலை எல்லாம் எங்களுக்கு பலப்படுத்துகின்றது, நினைவு இருக்கிறது. மற்றது எங்களை அறிவை உருவாக்குகின்றது. மற்றது நாங்கள் இந்த மொழிகளை படிப்பதனால, வாசிப்பதனால இந்த மொழிகளை எல்லாம் படிக்கிறோம். அந்த மொழிகளை படிப்பதனால எங்களுக்கு பல மொழிகளை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. மற்றது இந்த நாங்கள் இப்போ கவிதை, பாட்டு, வரலாறு கதைகள், மற்றது கதைகள், சிறுகதைகள், பெரிய தொடர் கதைகள் எல்லாம் வாசிக்கும் போது எங்களுக்கு அந்த எழுத்து வன்மையெல்லாம் கூடுகின்றது, பலதையும் அறிந்து கொள்கின்றோம். என்ன
ம். இந்த முந்தி நாங்கள் பயணம் செய்யும்போது யாரை பார்த்தாலும் கையில் ஒரு புத்தகம் இருக்கும். நாங்களும் புத்தகம் கொண்டு போனோம். ஆனால் புத்தகத்தையே வாசித்து கொண்டு இருப்பார்கள். பக்கத்தில் இருக்கீங்களா அவர்கள் எங்களோட புத்தகத்தை வச்சுட்டு கதைப்பார்கள். இப்போது எல்லாரும் இந்த இருக்கவே ஐபோனில் வச்சிருக்கக்கூடிய அப்படி தலையை குறிஞ்சு பிடிச்சு கொண்டே இருக்கிறார். முகத்தை கூட பார்க்க முடியாத நிலைமை. அதால் வாசிக்கிறது எல்லாம் குறைந்து கொண்டு போன்றது. இப்போ நாங்கள் இப்போ இங்கே ஜெர்மனியை பொறுத்த மட்டும் பாருங்கோ, அந்த ஒரு ஆம். புத்தகத்தை படித்தாலும் இப்ப ஒரு துறை அவர்கள் படித்தாலும் பல துறையை அவர்கள் படிக்கிறார்கள் என்ன. நாங்கள் ம். அப்படி இல்லை. இப்ப அதுக்குள்ளேயே இருக்கிறோம் என்ன. எங்களோட தமிழாக்கள் பொதுவாக இப்ப படிக்கிறது எல்லாம் விட்டு விட்டார்கள், வாசிக்கிறதுல குறைத்து விட்டார்கள். என்னென்னா ம். அந்த ஐபோன் வந்ததுதான், எல்லாத்துக்கும் ஐபோனை வச்சு வச்சு எல்லாத்துக்கும் அதைத்தே பாவிக்கிறதால அந்த அறிவு குறைஞ்சு போடுறது, அனுபவம் இல்லாம போன்றது, பலதையும் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. மற்றது இப்ப இல்ல உடனடியாக மறந்து விடுவோம் சில நேரம். இணையத்துல மறந்து டக்கு வாசிக்க பிறகு திருப்பி அதை மீட்டு பார்க்க எங்களுக்கு மறந்த மாதிரி இருக்கு. அதான் நாங்கள் இப்போ அப்படியான ஒரு உண்மையான அதில் கணக்கு நாங்கள் அதை உள்வாங்கணும்னு சொன்னால் நாங்கள் அதை அண்டர்லைன் பண்ணி போட்டு திருப்பி அதை படிக்கலாம். அப்படி நாங்கள் மற்றது அடையாளங்கள் வைக்கிறது, அடையாளங்களும் வச்சு படித்து கொண்டு வந்து அது எங்களுக்கு 2-3 தரம் படித்தா அது மனதில் போற முடியாது. இப்போ நான் ஐபோனில் அப்படி செய்யலாம். அது என்ன ம். ஐபோன் என்ன செய்யுது, அது அறியுது, ஆனால் மனதில் வைக்கக்கூடியதா இல்லை. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா அது அழிஞ்சு போடும், இல்லாமலே போகின்றது. நான் புத்தகம் பண்ணா அப்படியே பதிச்சபடியே இருக்கின்றது. இப்போ நாங்கள் எல்லாம் எங்களோட பேர பிள்ளைகளுக்கு எங்களோட பிள்ளைகள் சொல்லுவார்கள், ஒன்றும் ப்ரெசன்ட் வேணாம், புத்தகம் வாங்கணும். நான் வாங்கி கொடுத்துருப்பேன். இந்த முறை புத்தகங்கள் தான் 2-3 பேர்த்தே வந்த பிற பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் தான் வாங்கி கொடுத்தேன். என்னென்னா புத்தகங்கள் வாசிக்கணும் என்று சொல்லி. ம். அது ஒன்றும் பாவிக்கிறது அது அதான். கண்ணுக்கும் கூடாது தான். புத்தகம் வாசிக்கிறேன் முந்தி நாங்களெல்லாம் நித்திர புத்தகங்களை எடுத்தோம், வாசித்தோம், படுத்திருந்து வாசிப்போம், போய்க்குள்ள கொண்டு இருந்து வாசிப்போம். ஒரு கதையை வாசிச்சிருந்தோம் போய்க்குள்ள எங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டாக போச்சுன்னா அந்த கதையை சாப்பிட்டேன் மறந்து அந்த கதையை நாங்கள் வாசித்து முடிச்சுட்டு தான் அந்த மிச்சத்தை பார்க்குறாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ புத்தகங்களே கையில் எடுக்கிறதே இல்லை. இப்போ ம். புத்தகங்களை எல்லாம் வெளியீடு செய்கிறார்கள், ஒரு தடவை புத்தகம் பார்க்குறே இல்லை. வாங்குறதே குறைஞ்சிட்டது. அதை விட வாங்குறது குறைஞ்சிட்டது. மற்றது அதை வாங்கி கொண்டு வீட்டில் வச்சுட்டு குப்பையை தொட்டிக்கெல்லாம் போடினோம் அந்த புத்தகத்தை. அது கூட சரியான அநியாயம். அந்த கல்வியை நாங்கள் அப்படி எறிகிற மாதிரி இருக்கிறது. இருக்குது. யாருக்கும் கொடுத்து உதவலாம், ஆனால் சில பேர் அது இந்த வலிமை தெரியாமல் அது குப்பை குடைகளை போட்டு விடுறார்கள். மற்ற எங்களுக்கு அது நாங்கள் புத்தகம் வாசிக்கிறாங்க உண்மையாக உங்களுக்கு அறிவை வளர்க்கின்றது, மூளை வளர்ச்சியை கொடுக்கின்றது, பலதை அறியக்கூடியதாக இருக்கிறது, அனுபவத்தை பெறுகின்றோம் என்று சொல்லி முடித்து கொண்டு ஆமா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஒரு அனுபவத்தை பெறுவதற்கும், அதை விட நூலை படிக்கும் போது தெளிவான அறிவுகளை பெறுவதற்கும், அதை விட மொழி படிப்பதனால் எழுத்து, அதை விட கற்பனை, இவை எல்லாம் பெறுகிறதை பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த நூலால இருக்கிற நன்மை ஒவ்வொருத்தரும் படித்து பார்க்கும் போதுதான் தெரிகிறது. இப்பொழுது வேகமான வளர்ச்சி பாதையில குறைவடைகிறது என்பதை ஜியாக்கா அழகாக சொல்லி இருக்கிறார். வாழ்த்துக்கள் ஜியாக்கா உங்களுக்கு. அடுத்து ஜெயமலர், வணக்கம். இனிய காலை வணக்கத்துடன். புத்தகங்கள் வாசிப்பது இப்பொழுது குறைந்து கொண்டுதான் போகிறது. அது பெரியவர்களா இருந்தாலும் சரி, சிறியவர்களா எல்லா இதுலயும் குறைஞ்சு கொண்டு போகுது. அது இப்ப தொழில்நுட்பம் தான் அது காரணம். எதை எடுத்தாலும் உடனே அதை தட்டி போட்டு அதுக்கு தங்களுக்கான தேவையானதை பார்த்துட்டு அப்படியே விட்டு போறதாங்க. இப்ப புத்தகத்தை வாசிச்சா முழுக்க பக்கம் வாசிச்சுதான் எல்லாம் செய்வோம். இப்ப பாடசாலையிலேயே குறைச்சு கொண்டுதான் மாறார்கள். எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்களை ஏற்றி போட்டு அதுல இருந்துதான் படிக்க சொல்றார்கள். என்னுடைய புத்தகம் குறைஞ்சோதான் போகும், இனியும் அப்படித்தான் போகும்னு நினைக்கிறேன். ஆனா நாங்கள் எங்கட அதாவது ஊர்ல இருக்க சரி, அப்ப புத்தகங்களை நிறைய இருந்ததை எடுக்கக்கூடியதாம இருக்கும். அப்ப எங்கட மொழியில கூடுதலா வாசிச்சு கொண்டு வந்தோம். இங்க புற மொழி உண்டோன்னு எங்களுக்கு அந்த தமிழ்ல இது குறைஞ்சு கொண்டு போயிட்டு புத்தகங்கள். அப்ப அதால எங்களுக்கு அதில் கொஞ்சம் குறைஞ்சு போயிட்டு. ஆனா பிள்ளைகள் அப்ப வாசிச்சவதான். இப்ப இந்த டெலிபோன் அதில் வரதுக்கு முதல் புத்தகங்கள் எல்லாம் வேண்டி இப்ப 2 அலுமாரி நிறைய இருக்கு புத்தகங்கள். புதுசா வேண்டி எல்லாம் கதை புத்தகங்களும் சரி அவன் இந்த தங்கட வாசையில வேண்டி வச்சிருக்கேன் வாசிச்சவதான். ஆனா இப்பொழுது அதை தொடர்ற மாதிரி தெரியல. அப்படியே அலுமாரிக்கு அப்படியே அடிக்கணும்படியே இருக்கு. குறைஞ்சுதான் போகுது. மற்ற பெரியவர்கள் வேலைக்கு போறவர்களுக்கு எல்லாம் அந்த நேரம் கிடைப்பது சரியான குறைவா இருக்கும். வேலையால சமையல் சாப்பாடு படுக்கத்தான் சரி நேரம். அந்த புத்தகத்தை எடுத்து இன்ட்ரெஸ்டா வாசிச்சு முழுவதும் வாசிக்கணும் பண்றது வராது. அப்படி இருந்தாலும் புத்தகங்கள் வீட்டுல இருந்தாலும் அந்த வாசிக்கிறது குறைவாக. என்னத்துக்கு அந்த ஆர்வம் குன்றினது? கைத்தொலைபேசி இந்த வருகையா அல்லது அவர்களுக்கு வெறுப்பா போயிட்டு? அப்படின்னு சில பேர் இருக்கிறார்கள் வாசிக்கிறத, அந்த தொடர்ச்சியாக வாசிக்கிறதா குறைவு. இப்ப ஒரு புத்தகத்தை எடுத்து அதை விட்டுட்டு வராங்க. மற்றபடி கைத்தொலைபேசின்ற இதுதான் அவருக்கு என்ன தேவையோ அதுக்குள்ள இருக்குது. அறியணும்னு சொன்னா அதுக்குள்ளே தட்டி உடனே எடுக்கிறமே ஒழிய புத்தகங்களை வாசிச்சுதுன்றது இல்ல.
வேற பொழுதுபோக்குகளும் அவைக்கு குறைவுதான். இப்ப புத்தகத்தை வாசிச்சு பொழுதுபோக்கு வாசிக்கிறது எல்லாம் இப்ப குறைஞ்சு போயிடுச்சு. இந்த ஆமா இதோடய விளையாடி பொழுதுபோக்கு. கொண்டிருக்கிறதால புத்தகங்களை எடுத்து வாசிச்சுன்ற அளவு குறைவு. அந்த ம் வேற கதை புத்தகங்கள் எல்லாம் பொழுதுபோக்கு வாசிக்கிறதானே. பெரிய படக்கேக்கெல்லாம் நாங்கள் ஊர்ல எல்லாம் இவ்வளவு புத்தகத்தை வாசிச்சுனாங்க. ஒரு கிழமைக்கு 7-8 புத்தகம் கதை புத்தகம் வாசிப்போம் என்ன ம். குறைஞ்சது. ஆனா இங்க வந்து அது ஒன்றும் எங்களுக்கு அது ஒன்றும் இல்லை. பிள்ளைகளுக்கு இருந்தும் அவர்கள் குறைவுதான் வாசிப்பது. அப்ப என்ன அவளும் அதை நாங்கள் ஊக்குவிக்கலாமா படிக்க இல்லது இவ்வளவுதான் நண்டு விடலாம்? நினைக்கல ஊக்குவிச்சாலும் இன்னும் தொழில்நுட்பம் கூட கூட அவர்கள் வாசிக்கிற மாதிரி நான் நினைக்கல அப்படி போகும்ண்டு. ஆனா இப்ப எல்லாமே இப்ப புக்ஸுகள் புத்தகமே இல்லாத வந்தாலும் காலம் வரும். ஆமாம் இருக்கலாம். புத்தகங்களே புக்ஸுகள் இப்ப வந்தாலும் பாடசாலையிலும் புத்தகமே குறைஞ்சோடு வருது. எழுத்துக்கள் எல்லாம் குறையுது. பிள்ளைகள் வந்து இதை ஆமா. பாக்குறதால கையால் எழுதுறதெல்லாம் குறைஞ்சோடு தான் வருது. இப்ப இல்ல அது எல்லாம் டைப் மரத்தை பண்றதுதான் இப்ப நாங்கள் கம்ப்யூட்டர்ல. மரத்தை நாங்கள் வெட்டுறோமல்லோ, அப்ப மரம் அழிக்க கூடாது என்பதற்காக நீங்க சொன்னது எல்லாமே கணனிமயமா வந்துட்டு பேப்பர் குறைவு. இது ஒரு போட்டோ காப்பி எடுக்கிறதே குறையுது. இப்ப எங்களோட வேலைத்தலங்கள் எல்லாம் பேசிட்டுகள் எல்லாம் போட்டோ காப்பி பண்ணி வீட்டை அனுப்பினார்கள். இப்பொழுது நீங்க சொன்ன எல்லாம் மாதிரி எல்லாம் இன்டர்நெட்டிலேயே வருது. அப்ப இமெயிலுக்குள்ளே எல்லாம் வருது. காசுல சகல இதுவும் அதெல்லாம் வருது. இப்ப கடிதங்கள் வாரதே குறைஞ்சிட்டு எங்களுக்கு வீடுகளுக்கு. குறைஞ்சிட்டுதான். அப்ப அது மாதிரிதான் அப்படி இதன் கொண்டு போகுது. ம். ஆனா இனி வேற வேற அப்படி குறைஞ்சோண்டு போகும்னு தான் என்னுடைய கதை நிலை. ஏன்டா இனி ஆமா கூடுற அளவுக்கு இல்ல. என்னதான் ஊக்கப்படுத்தினாலும் கூடுற அளவுக்கு வராது. இல்ல. எல்லாமே இதுக்குள்ள வந்துட்டுது. இப்ப புத்தகம் அடிக்கிறத விட இப்ப புக்னு சொல்லி இதுக்குலாம் போய் பாக்கணும் எல்லாம். ஆனா ஒரு அப்படி கதையை வாசிக்கணும்னாலும் பார்த்தாலும் அதுக்கெல்லாம் வாசிக்கணும். அந்த அளவு புத்தகங்கள் வாசிக்கிற மாதிரி தெரியல இன்றைக்கு மாணவர்கள். ஏனென்றா அப்புறம் இணையதளத்துக்குள்ள இருந்தாலும் சும்மா தங்கட தேவைக்கு மட்டும் அந்த பாடசாலை தேவைக்கு மட்டும் பாவிச்சுட்டு ஆனா ஒரு புத்தகத்தை முழுமையா வாசிக்கிறதோ அல்லது வாசிக்கிற அப்படியோ குறைவு. இல்லை. இல்ல இல்ல ஆனா ஒரு புத்தகத்தை எடுத்தோம்னா அந்த தாள்களை தொட்டு தொட்டு வாசிக்கவே எங்களுக்கு மனதுல நீண்ட காலத்தை நினைச்சு பாக்குறோம். இன்னைக்கு அது ஓடுற திரையில நாங்கள் வாசிக்கும் போது சிலது மனதுக்கே நிக்காத மாதிரி ஒரு தோற்றம் எங்களுக்கு தெரியுது. பிள்ளைகள் அது ரோல் பண்ணினாலும் அவர்கள் எழுதி வச்சுதான் அநேகமானவற்றை கிரகித்துக் கொள்ளுகிறார்கள் என்றதும் ஒரு பக்கம் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு தாள்ல எழுதி வச்சுதான் முக்கியமானதுன்னு ஞாபகப்படுத்தினோம். சொன்னால் எழுதி வைப்பினோம். தங்களுக்கு தேவை முக்கியம்னு சொன்னா சும்மா குறிச்சு குறிச்சு வச்சிருப்பினோம். ம் அந்த புத்தகம் வாசிச்சாலும் அப்படித்தான் செய்யறவன். புத்தகத்தை வாசிச்சாலும் அதை திருப்பி அதை சொல்லி எழுதி வைப்பினோம். கொஞ்சம் எழுதி வச்சாதான் அப்புறம் அவைக்கு ஞாபகம் வரும். ம் ம் அதே மாதிரி தான் இப்ப இதுகள்லயும் ஏதாவது இருந்தா நோட் பண்ணி வச்சிருப்பினோம். அதையும் டெலிபோனுக்கு நான் நோட் பண்ணினோம். ம் ம் அதை கூட டெலிபோன்லாம் ஓ நடிச்சு ஓ ஓ தெளிவானுங்கதான் இப்ப எல்லாம். கையால எழுதி வைக்கிறது குறைவு. ஆமாம் இப்ப ஞாபக சக்தி என்ன பொறுத்தளவில் எல்லாத்தையும் டெலிபோன் நம்பர்ல தொடக்கம் எல்லா பேங்க் அக்கௌண்ட் அது இது எல்லாத்தையும் அவர்கள் கைத்தொலைபேசியில கொண்டு வந்த உடனே இப்ப ஞாபக சக்தியை முந்தைய ஒரு ஆள் தொலைபேசி நம்பரை கேட்டா உடனடியாக சொல்லுவோம். அவ்வளவு வேகமா இருந்த காலம். இப்ப கேட்டால் ஒரு கண்டி நம்பரை கேட்டாலே அந்த கைத்தொலைபேசியை நான் பார்க்க வேணும். தெரியாது தெரியாது பார்க்க வேணும். அன்றைக்கு ஒருவர் திடீரென கேட்டா நான் சொன்னேன் இல்ல என்னுடைய கண்டியில பார்த்தா தான் சொல்லுவேன். அவ்வளவே ஞாபகம் இல்லை. அதுக்கு பிறகுதான் பாடமாக்க வேணும் அது வர வேணும் என்ற ஒரு ஞாபகத்துல இருந்தது. அப்ப அப்படியான ஒரு காலம் வரைக்குள்ள வந்து ஞாபக சக்தியும் என்ன பொறுத்தவரை கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு நினைக்கிறேன் மாணவர்களுக்கு. முந்தி நாங்கள் எத்தனை பேர் நம்பரை பாடமாக்கி வச்சிருந்தாங்க. இப்ப ஸ்ரீலங்கா நம்பர் எல்லாம் இன்னும் பாடமாவே இருந்தது. இப்ப ஒண்ணுமே தெரியாது. நிச்சயம் நிச்சயம் வீட்டு நம்பர்களே தெரியாம போகுது. அப்படி எங்கட டெலிபோன் நம்பர் யாரும் கேட்டா பார்த்து தானே சொல்றோம். ஆமா அதைத்தான் சொல்றேன். அதான் எல்லாருக்கும் தானே. ஆமா நிச்சயம். அதனுடைய என்ன பொறுத்தவரை எனக்கு புத்தகங்கள் சரியான விருப்பம். எது நல்ல புத்தகங்களோ அதை கொண்டு வந்து வாசித்து கொண்டு இருப்பினோம். ஒரு கொஞ்ச நேரம் இருந்தாலும் அந்த நேரத்துக்குள்ள வாசிக்கொண்டு இருப்பினோம். ஆனா இப்ப வேற வெளி வேலையில் அதில் கூட அப்படி வேற சொன்னோம்னா இந்த பெரிய புத்தகத்தை எடுத்து யார் இப்ப வாசிக்கிறோம் அப்படியே விட்டு 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 அப்படியே போறதும் இருக்கு. தேவைக்கு மட்டும் பாப்பினமே ஒழிய அந்த பொழுதுபோக்கா எடுத்து வாசிக்கிறது குறையுது இப்ப. அது குறைஞ்சிட்டு. ஏன்னா காணொலிகள் எங்களை வரவேற்குதல்ல. இப்ப வந்த உடனே வீட்டுல வேலையால் வந்த உடனே டிவி தானே ஓடிவினோம். முந்தியெல்லாம் பத்திரிகைகள் எடுத்து படிப்பினோம். இப்ப பத்திரிகைகளும் வருவது குறைவு. எல்லாரும் உடனே டிவியை தான் நாடுவினோம். முந்தி இங்க எல்லா வீடுகளும் எடுக்கிறவன பத்திரிகை வந்து காலமா பேப்பர் வந்து எல்லாட்ட விட்டு முந்தி ஒரு காலத்துல இருந்தது. இப்ப அப்படி இல்ல. குறைஞ்சு இப்ப ஏதாவது எத்தனையாவது ஒரு 10-15 வீடு ஒரு ரோட்ல ஒரு 10-15 வீடு தான் எடுக்குது. மற்றபடி மற்ற வீடும் எடுக்கிறது இல்ல. கிழமைக்கு ஒருக்கா இல்ல. ஆனா ஜெர்மன்காரர் மத்தியில நான் பாக்குறேன் அநேகமா பேப்பர்கள் அதிகம் வாசிக்கிறார்கள். அதை விட பயணத்துல எங்களை விட பயணத்துல அவர்கள் புத்தகத்தோட தான் இருக்கிறார். அநேகமான ஒரு பெட்டியில பார்த்தால் குறைஞ்சது ஒரு நீண்ட பயணங்கள்ல இருக்கிறத ஒரு 10 பேராவது வச்சிருக்கேன். குறைவுதான்.
வச்சிருக்கணும். கொஞ்சம் வயது போனாக்களே அதை வச்சிருப்பேன். நம்ம இளமாக்கள் ஓ டெலிஃபோன் தான் இருக்கு. இளமாக்கள் நடுத்தர வயதாக்கள் இப்ப சில நேரம் தொழிலை பொறுத்து இப்ப யூனிவர்சிட்டியில படிக்கிற வேவியல்ண்டா இந்த நேரம் புத்தகத்தோடையும் இருப்பினோம் சொல்ல போனா குறைவுதான். நீங்க சொல்ல போனா குறைவுதான். ஆமா, எங்கட மாணவர்களிடையே குறைஞ்சிட்டுது. ஒரு விடயத்தை வாசிச்சு கொண்டு வாருங்கோன்னு சொன்னாலே அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்த நாள் கொண்டு வருவீங்க. அப்ப என்ன வாசிச்சீங்கள் ஒரு கேள்வி கேட்டா தெரியாது, என்ன வாசிக்கல. அப்படியான ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம். விட்டாலும் கடைசி மட்டும் அடுத்த பாடத்தை படிச்சு கொண்டு வாங்க, இங்க வந்து கேள்வி பதில் செய்வோம்னு சொன்னா கடைசி மட்டும் வாசிக்காது. அப்புறம் திருப்பி வகுப்புலாவளத்தையும் வாசிச்சு இப்ப இந்த அதுக்கு திருப்பி விளக்கம் கொடுத்து அதுக்குள்ள ஒரு நாள் போயிடும். ஒரு எங்களோட டைம் முடிஞ்சிடும். ஆமா ஆமா, படிக்கிற நேரம் அதாங்க சரியான குறைவ வாசிக்கிறதால கற்பனை சக்தி, புதுசாக சிந்திக்கிற எண்ணம் எல்லாம் குறையுதல்ல. அதனாலேயும் ஒரு எங்களுக்கு அந்த வாசிப்பு நேரம் எங்களுக்கு எத்தனை ஒரு புத்தகங்கள் ஒரு திருப்பத்தை தந்தவை. ஒரு ஒன்றை வாசிக்க இன்னொரு திருப்பம் வந்து எழுதின காலத்தை நினைச்சு பாக்குறோம். அதனுடைய கட்டாயமா மாணவர்கள் வாசிக்க வேணும். அந்த புத்தகங்கள் குறைவாக இருந்தாலும் வந்த புத்தகங்களையாவது வாசித்து நல்ல அறிவுகளை பெறலாம்ன்றதுதான் எங்களுடைய ஒரு சிந்தனையாக இருக்கிறது. நீங்க சொன்னது சரி ஜெயமலா, குறைவடைவதுதான் காரணம். எல்லாருமா நிச்சயம். அதான் நன்றி 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 நன்றி. ஆமாம், அந்த இணையத்தோட கைத்தொலைபேசிகள் இந்த வருகை இருந்தாலும் அதை வாசிச்சாலும் புத்தகங்களை வாசிச்சும் புனிதமான ஒரு அறிவுகளை பெற்றினோம்டா இன்னும் ஒரு டபுள் 2 மடங்கு அவர்களுக்கு வாசிப்பு வாசனை, அதை விட முன் அறிவு திறன் நிறைய வளரும். அதுவும் வேணும். சின்ன பிள்ளைகள் நல்லா வாசிச்சவ சின்ன அப்ப கைத்தொலைபேசியும் வரையில தான் போய் நூலகத்துல போய் புத்தகத்தை எடுத்துட்டு வந்தா 15 புத்தகம் ஒவ்வொரு கிழமை மடிப்பின 3 பேரும் போய் அவ்வளவு வாசிச்சுட்டு தான் கொண்டு கொடுக்குறோம். ஒரு கிழமை ஒவ்வொரு கிழமை மடிப்பினோம். அப்படி வாசிச்சவ. ஆமா, எங்கட பிள்ளைகள் சரியா இருக்கா. எங்கட நகரத்துல 31 புத்தகம் அந்த ஹாலிடேஸுக்களை இங்க வாசிக்க ஒரு ஊக்குவிப்பாங்க. இப்பவும் செய்யறாங்க. அது வாசிக்கிற மட்டும் இல்ல, அதை வாசிச்சுட்டு போய் ஒவ்வொரு புத்தகத்தை பற்றி சொன்னாதான் அடுத்த புத்தகம் எடுக்க விடுவீங்க. அப்படி மகன் 24 புத்தகம் வாசிச்சவர். அவை எல்லாம் பேப்பர்ல. இப்பவும் எனக்கு ரூவன் பேப்பர்ல வந்தது ஞாபகம் இருக்கு. அப்ப அந்த வீண் போவாது. இப்படியோ அறிவு பின்னால நோக்கி நகரேக்களை கூட அந்த அறிவை பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயம் நிச்சயம். மிக்க நன்றி, மிக்க நன்றி ஜெயவர். வணக்கம் நேவிசக்கா, வாங்கோ. வணக்கம். வாசிப்பை பற்றி பகிர்ந்து கொண்டவர்களுக்கும் ஆணிமுகனுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு கொஞ்சம் நடுவில் இருங்கோ நேவிசக்கா, அந்த படத்துக்காக. அப்படி என்ன உங்களோட அடிவா இருக்குதான். வாசிப்பு என்பது நிச்சயமாக ஒரு மனுஷருக்கு கட்டாயம் தேவையான ஒன்றுதான் வாசிப்பு என்று சொன்னா. இப்ப எல்லோரும் சொல்ற மாதிரி இப்ப நாங்க இந்த கைத்தொலைபேசியிலையோ கணினிலையோ என்னத்தையும் கேட்டு பார்த்துட்டு அதை எங்களை நாங்க மறந்துடுவோம். என்ன வாசிக்கும் போது நாங்க அதை குறிச்சு வச்சிருந்தா திரும்ப அதை நாங்க நினைவுபடுத்தி அதை மீட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது. திரும்ப எடுத்து நாங்க வாசிக்கலாம். இப்ப கணினியில வாசிச்சு எங்களை மண்டையில ஏறாது. வாசிப்பது வந்து இந்த காகித பூவில தேன் எடுக்கிற மாதிரி, பூக்கள்ல தேனை எடுத்து ரொச்சி சேகரிக்கிற மாதிரி இந்த வாசிக்கிறது போது அது சுவையான ஒரு இனிமையான ஒரு அனுபவம் தான் அந்த வாசிப்பு. எனக்கு வாசிப்புனா மிகவும் பிடிக்கும். அந்த நான் சிறு வயதிலிருந்தே வாசிப்பது, அந்த புத்தகங்கள் பரிமாறி வாசிக்கிறது மிகவும் பிடிச்சி. ஒரு புத்தகத்தை வாசிச்சு நடத்தி கொடுத்து பரிமாறி வாசிக்க அந்த நினைவுகள் எனக்கு அந்த நினைவுக்கு வருகிறது. ஆனா இப்ப இந்த இளைஞர்களுக்கு மத்தியில வாசிப்பு குறைஞ்சாலும் அந்த மற்ற நடுத்தர மாணவர்கள் வாசிக்கிறார்கள். ஒரு ஆய்வு நடத்தினார்கள். இங்க பிரான்ஸ்ல ஒரு ஆய்வு நடத்தினாங்க. ட்ரெயின்ல போறவர்களை பார்க்கும்போது அநேகமாக தொலைபேசி ஒருத்தர் வச்சிருக்கிற புத்தகங்கள்லாம் வாசிக்கிறார்கள். வயசு போனவர்கள், இந்த ஒரு இளந்தரமானவர்கள், சிலர் படிக்கிற இளமையானவர்களும் புத்தகத்தை தான் வச்சிருக்காரு. அவர் கேட்கிறார்கள் இதேன்னு சொல்ல இதேன் இப்படி அந்த புத்தகம் குறைஞ்சு போறதுக்கு காரணம் என்ன என்று கேட்கும்போது இந்த கண்ணனி உலகம் தான், இந்த நவீன கண்ணனி உலகம் தான் இந்த புத்தகம் வாசிக்க. ஆனால் நேவிசகா புத்தகம் வந்து கொண்டுதான் இருக்குது. இப்ப ஒவ்வொரு நாளுமே புதிய உலகங்களில நல்ல புத்தகங்கள் வந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா வாசிக்கிறேன்னு சொல்றது பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்த தொடராக வர ஒரு வரலாறு கதைகளை அவர்கள் தொடராக எடுத்து வாசிக்கிறார்கள். என்ன புத்தகங்கள் படிக்கிற பிள்ளைகள் இப்ப உதாரணமாக அந்த ஹாரிபாட்டர் வந்தது, அது எத்தனையோ பாகங்கள் முதலில இருந்து கடைசி மட்டும் அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறார்கள். ஒரு கதை புத்தகம் என்றா வாசிக்கிறார்கள். இந்த எந்த நேரமும் அதுகள் பெருமானத்தான் நோண்டிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லவும் முடியாது. வாசிக்கிறது இருக்குது பிள்ளைகள். சில பிள்ளைகள் அதுல போனாலும் சில பிள்ளைகள் வாசிக்கிறார்கள்.
கதைகளை எடுத்து வச்சுட்டு அது மற்றவர்களுக்கும் பரிமாறுகிறார் அந்த புத்தகத்தை. இங்க ஒரு நல்ல பண்பு, நல்ல பண்பு பார்த்திருக்கேன். என்ன சொன்னா, இப்ப நாங்க ஒரு புத்தகத்தை வாசிச்சுட்டு அந்த புத்தகம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னா, இப்ப ஒவ்வொரு தெருக்கள்லயும் ஒவ்வொரு சந்திகள்லயும் கொண்டே வைக்கலாம். அதுல உடனே அந்த புத்தகத்தை வச்சுட்டு எங்களுக்கு தேவையானதை நாங்க எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம், வாசிட்டு அதை கொண்டு வைக்கலாம். ஆகவே அந்த வாசிப்புக்கு முக்கியத்துவம் இருக்குது. ஆனா இருக்கிறது. ஆமா, ஒரு நாளும் புத்தகத்தை எறிய கூடாது. இப்ப எங்களுக்கும் இங்க சில இடங்கள் தூர இருந்தாலும் ஒரு டெலிபோன் பூத்துக்குள்ளேயே வச்சு அடுக்கி வச்சு டெலிபோன் பூத்த மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ள நிறைய வச்சிருக்காரு பாக்குறோம். அப்ப அது பிரெஞ்சுல இருக்கிறதால நானும் போய் பார்ப்பேன். பிரெஞ்சுல இருக்கிறதால சில புத்தகங்கள் எனக்கு விருப்பமா இருந்தா பார்த்து அறியக்கூடியதாக இருந்தா எடுத்துக்கொண்டு வந்து கொஞ்சம் வாசிக்கிறேன். இல்லாட்டி நமக்கு ஆராய்ச்சி வாசிக்க தெரியாது இந்த பிரெஞ்சுல. ஆகவே அல்லவா விட்டு இருக்கிறது. ஆனா எங்கிட்ட இருக்கிற புத்தகமே நான் வாசிப்பேன். இப்ப எனக்கு நச்சினம் எழுதும் போதோ கவிதைகள் அதுகள் எழுதும் போதோ ஏதாவது புத்தகத்துல ஒரு சொற்களை எடுக்கலாம். அதுல எங்களுக்கு தேவையான புத்தகத்திலிருந்து எடுக்கலாம். எடுத்து அதை நாங்க கொண்டு வர கருத்துக்களோட அதை நாங்கள் பண்ணி எழுதும்போது சிறப்பாகத்தான் இருக்குது. இந்த வாழ்க்கையின் ரகசியங்கள், வாழ்க்கையிலேயே எத்தனையோ ரகசியங்கள் இருக்குது. அதாவது அறிஞர்கள் அதை எப்படி வெளிக்கொணர்றதுன்னு தெரியாம அதை எல்லோருடையும் கேட்டு அதை புத்தகமாக எழுதியிருக்கிறார்கள். எழுதும்போது அதுல சில நல்ல விஷயங்கள்லாம் அதுல இருக்குது. அதை பார்க்கும்போது எங்களுக்கும் அது தேவையான மாதிரி அது இருக்குது. அதுவே வாசிப்பு ஒரு மனுஷருக்கு முக்கியமான ஒன்றுதான் வாசிப்பு. அதோட நேரம் வாசிக்கிறதே அந்த விடயம் எங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல பயன்படுது. அந்த தேடல் தேவ நிமித்தம் எங்களுக்கு பயன்படக்கூடியதா இருக்குது. இந்த பிரபஞ்சத்தை பற்றி எழுதியிருக்கேன். பிரபஞ்சத்தை பற்றி எல்லாம் எழுதியிருக்காங்க. பிரபஞ்சத்துல நாங்க சும்மா இயற்கையை பார்க்கலாம். பிரபஞ்சத்திலேயே எத்தனையோ திறவுகோள்கள் இருக்குது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான திறவுகோள்களை இந்த நாளாந்த இதுல நாங்க பார்க்கலாம்னா அது நாங்க கண்ணாடியில பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. அந்த புத்தகத்துல அவர் அந்த அறிஞர்கள் எழுதியிருக்கிற கருத்துக்களை நாங்க பார்க்கும்போது திரும்ப திரும்ப வாசிக்கும் போது எங்களுக்கு அது மனசுல பதியுது. அந்த கருத்துக்கள் மனசுல பதிஞ்சா அதை நாங்க உருவாக்கி எங்களுக்கு தேவையான நேரத்தில் நாங்கள் அதை பயன்படுத்தலாம். அதுவே குறைஞ்சுதான் போகுது. இளையடையில குறைஞ்சிட்டு நல்லா குறைஞ்சிட்டுதான். ஆனா வாசிக்கிறவர்கள் வாசிச்சுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆமாம். இப்ப நீங்க எல்லாம் ஜேசுவின் புக்கு எல்லாம் நீங்க சமய புத்தகம் எப்பவும் வாசிச்சு கொண்டுதான் இருக்கிறீங்க. ஏதாவது கதை புத்தகங்கள் வாசிக்கிறதுல இப்ப அறிவு சம்பந்தமான புத்தகங்கள் அதுதான் வாசிச்சுக்கிறது. கதை புத்தகங்கள் இருக்குது. ஆனா கதை புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கு தான் இப்ப சின்னத்திரை இருக்குது. இந்த கதை புத்தகங்களுக்கு பதிலாக சின்னத்திரை இருக்கிறதால அதுல கொஞ்சம் அது நீண்ட தொடர்களை வாசிக்க எல்லாருக்கும் கொஞ்சம் அந்த SMS காலத்துல இருக்கிறோம். குறும் தகடு குறும் செய்திகளோட அப்ப நீண்ட தொடரை வாசிக்க கஷ்டப்படுறோம். ஆனா அந்த நேரத்துல அந்த காலங்கள்ல பெரிய பெரிய புத்தகங்கள் கடற்புறா கதை பொன் விளக்கின கதைகள் எல்லாம் வாசிச்சிருக்கோம். நான் எவ்வளவு பெரிய புத்தகங்களா இருந்தாலும் அதை நாங்க வாசிச்சு அதுல மறக்க இல்லாத அந்த கடற்புறா எல்லாம் மறக்க இல்லாது எங்களுக்கு. ஏன்னா அதுல வர இலக்கிய வரலாறுகள் அந்த அரசர்களுடைய சம்பந்தமான விஷயங்கள்லாம் அதுல வருது. அந்த பெரிய பெரிய புத்தகங்கள் மகாபாரதம் கம்பராமாயணம் அந்த பெரிய புத்தகங்களை வாசிக்கும் போது கூட நிறைய அறிவுகளை பெற்றுக்கொண்ட காலத்தை பாருங்க. ஒரு ராமாயண கதைகளை ஞாபகமா வச்சிருந்தோம், சிலப்பதிகார கதைகளை ஞாபகமா வச்சிருக்கோம். பிள்ளைகளுக்கும் அந்த வாழ்வியலை சொல்லி கொடுக்கக்கூடியதா இருக்குதல்ல. நல்லதாக இருக்கிறது. மற்றது அந்த கண்ணதாசன் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் 10 பாகங்களையும் ஒரே பாகமாக்கி ஒரு பெரிய புத்தகமா எழுதியிருக்கிறாங்க. அதையும் வாசிக்கும்போது எத்தனையோ வாழ்க்கைக்கு மாதிரியான சம்பவங்கள் எங்களுக்கு இருக்குது. ஒரு சொல்லாம இறுதியாக வந்த பொன்னியின் செல்வன் ஆமா இப்ப அதே எத்தனையோ பாகம் வீடுகள்ல இருக்குது. 4 பாகங்கள் வந்து விடலாம். அதுல நான் 1வது பாகம் மட்டும் தான் வச்சிருக்கிறேன். என்னட்டு 5 இருக்குது, 6 மட்டும் இருக்குது. 1வது பாகம் தான் வச்சிருக்கிறேன். வச்சிருக்காங்களா நான் கேட்டு அதை வாங்கணும். அப்ப அந்த தமிழச்சி என்ற ஒரு புத்தகம் வந்தது. அதுல எல்லாம் நல்ல நல்ல சுயான கதைகள் அர்த்தமுள்ள கதைகள் தான் இருக்குது. அதுல சந்திரமதி சந்திரமதியில கதைகள் எல்லாம் வாசிக்கும் போது அது பழைய காலத்துல அந்த சொற்கள் தான் அதுல இருக்கும். ஆனா அதை கிரகிச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த பரிமாண கூத்துகள் அதுகளெல்லாம் வாசிச்சாதான் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எங்களுக்கு அந்த இன்டர்நெட் பார்த்து தேடி பிடிச்சுதான் எடுக்கணும். புத்தகங்களா எடுக்கும்போது நெற்ற ஒரு பகுதி எடுத்து நாங்க வாசிச்சு கொள்ளலாம். ஆகவே வாசிப்பு எங்களுக்கு போய் கட்டாயம் தேவை. சரி, இப்ப நீங்கள் வாசிச்ச ஒரு மறக்க முடியாத புத்தகம் என்ன புத்தகத்தை நீங்க சொல்லுவீங்க? புத்தகம் கம்பராமாயணத்தை நான் சொல்லுவேன். கம்பராமாயணம் எங்களுக்கு இலக்கியத்திலையும் பாடமாக வந்திருந்தது. நாங்க
பாடமாக வந்து அதை படிப்பிச்சவ ஒரு சிஸ்டர் தான் எங்களுக்கு படிப்பித்தா. அவ அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் படிச்சு தரும்போது வர்ணனை எங்களுக்கு சொல்லி தந்தது ஞாபகம் இருக்குது. இப்ப சிதம்பரத்துக்கு ராமன் போறாராம், அயோத்திக்கு போறாரு ராமன். அப்ப அந்த பெண்கள் எல்லாம் தங்களை வழியில அலங்கரிச்சு கொண்டு இப்பரிகையிலிருந்து வருகிற வருஷங்களெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்களாம். சீதையும் பார்த்தாவாம், அப்ப அதே ராமனும் பார்த்தாராம், அவளும் நோக்கினான், அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். வசனங்கள் எனக்கு ராமாயணத்தை மறக்க இல்லாத. ராமாயணத்துல அந்த கூறிய சூழ்ச்சிகள், தசரதனுடைய அந்த புத்திர சோகம், அதுகளெல்லாம் அந்த பெரிய ஒரு பொக்கிஷங்களாம். அப்ப ஆகவே அந்த ராமாயணம் ஒரு சிறந்த கதை. அந்த நண்பர்கள் குகனும் ராமனும் அந்த அந்த காட்டுக்கு போன ராமனுக்கு குகன் உதவி செய்த நண்பன் தானே. அந்த இதெல்லாம் அது மறக்க முடியாத ஒரு புத்தகமாக சொல்லுவார்கள் தானே, சிறைச்சாலையை மூடி விடுங்கோ, ஆனா புத்தக சாலையை திறவுங்கோ. தெரிஞ்ச அதாவது அதான் நாங்கள் இவ்வளவு மகாபாரதத்தை விட எனக்கு கம்பராமாயணம் பிடிச்சிருக்கு. இல்ல அது உண்மைதான். சில பேருக்கு ஒவ்வொரு கதையை பகவத்கீதையிலையும் அந்த கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு சொன்ன அந்த உபதேசங்கள் அதெல்லாம் மனசுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றுதான் அதுல இருக்கு. சொல்லுவார்கள் தானே, எது நடந்ததோ அது நன்றாக நடக்கும். கீதாவசரம் நாங்களும் வச்சிருக்கிறோம். சரி, இப்ப கேள்வி என்னென்றால், இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஊக்குவிக்க வேணுமெண்டா இப்படி அந்த வாசிப்பு வாசனையை ஊக்குவிக்கலாம்? நீங்க சொன்ன மாதிரி நாங்க கிஃப்டா கொடுக்கும்போது நல்ல அதுகளுக்கு அந்த நல்ல கதை புத்தகங்கள் ஏதாவது வந்து நாங்க கொடுத்தா அதை கட்டாயம் வாசிக்குங்கள். இப்ப எங்களை பிள்ளைகள் வாசிக்குது. எங்களை பிள்ளைகள் சின்ன பிள்ளை, எங்க பெரியாக்கள் இல்லை, எங்க சின்ன பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவர்கள் புத்தகங்களும் எடுத்து வாசிக்கிறார்கள். அறிப்பத்தர்கள் சொல்ற போது முழு பகுதியும் வச்சு பரிமாற்றம் செய்தாள். மகள் வாசிச்சு, மகளுக்கு பிறகு மகள் அண்ணன் பிள்ளைக்கு கொடுக்க அவ வாசிக்கிறா. அப்படி அந்த பிரெஞ்சில வந்தது தானே வாசிக்கிறாங்க அவங்க. அப்ப நாங்கள் தான் ஊக்குவிக்க வேணும். இப்ப நாங்க புத்தகம் எடுக்க குழந்தை தானாக எடுத்த காலத்தை நினைச்சு பாக்குறோம். புத்தகம் வாசிப்பு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அடுத்தது என்ன கேள்வி என்றா, நாங்கள் சொல்றோம் இணையத்துல வந்துட்டது, இணையத்திலேயே வாசிக்கலாம். ஆனா நான் கேட்கிறேன், ஒரு 4 வயது குழந்தைக்கு நாங்க கைத்தொலைபேசியை கொடுத்து இணையத்திலே நீங்கள் இங்க பாருங்கோ இதான் படம் என்று நாங்க காட்டுறதை விட ஒரு புத்தக தாளை பிள்ளைக்கு காட்டி செய்யும் போது மனதில பதிகிற வீதம் அதிகமாக இருக்கும். ஏன் சொல்லுங்க பாப்பம், தொடு திரைகள் வந்து உடனடியாக மறைந்து விடும். ஆனால் அந்த குழந்தையின் கண்ணும் பாதிக்கப்படும். அப்படியான குழந்தைகள் 10 வயது மட்டும் நாங்கள் புத்தகத்தை அவர்களுக்கு பெருசாக கொடுக்கணும். புத்தகத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினோம்னா வாசிப்பு வாசனை அதிகரிக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்ப இங்க கடவுளுடைய குழந்தைகள்ல இருந்து குழந்தை பிள்ளைகள இருந்து அந்த பிள்ளைகள் வளர மட்டும் அதுகளுக்கு ஏற்ற மாதிரியான படங்களோட புத்தகங்கள் இருக்குது. அப்ப அந்த தாய் என்ன செய்யற அந்த புத்தகத்தை கொடுத்து அதுல அந்த பிள்ளை என்னென்ன செய்ய வேணும், அது எழும்புறது முதற்கொண்டு, பள்ளி விளக்குறது முதற்கொண்டு, எல்லாம் அந்த புத்தகத்திலேயே அந்த படமாக வச்சுக்கும் போது அப்ப தகுதி விதியாக காட்டும் போது அந்த பிள்ளை அதை பழகி அந்த பிள்ளை அதை செய்யுது. முதல் நாள் எழும்பணும், பள்ளி திட்டணும், போறது, அப்புறம் காலை சாப்பாடு, மேசையில சாப்பிடுறது எல்லாம் தாய் விளக்கி சொல்ல பிள்ளைகள் அதை பழகுது. அப்ப இந்த வாழ்க்கைக்கு இந்த பிள்ளைகளுக்கு புத்தகத்துலதான் நாங்க சொல்லலாம். நாங்க இட்டுக்கிட்டுக்குள்ளேயோ டிவிக்குள்ளேயோ காட்டுமா பிள்ளை அதே மினக்கட்டு போயிடுது. புத்தகம் சொல்லும்போது தொடராக அது வரும்போது அந்த பிள்ளை அந்த பழக்கத்தை நாளாந்தான் கடைப்பிடிக்கணுங்க. மிக்க நன்றி நேவிசக்கா. நீங்களும் அதை வாசிக்க வேணும், அதை ஊக்கப்படுத்த வேணும்ன்றதுக்கு பல காரணங்களை சொல்லி இருக்கிறீர்கள். நன்றி உங்களுக்கு. கேட்டுக்கொண்டிருங்கோ. நன்றி. சிவதர்சினி வந்திருக்கிறா. வணக்கம் சிவதர்சினி. இனி உற்சாகமான வணக்கம். சிவநாதன் அவர்களே மற்றும் வாணிமோகன் எல்லோருக்குமே நான் நூல் நாளுக்காக ஒரு சிறப்பு தலைப்போடு வந்திருக்கிறீங்க. நூல்கள் காலம் அப்படியே மாறி போச்சு. அதான் நீ காலம் மாறி கொண்டு போய்க்கல சில வேளை இப்படியெல்லாம் இருந்தது கொண்டு கூட நாங்கள் மறந்து போற காலகட்டத்துக்கு வந்திருக்கணும். ஏனென்றா நூலகத்துக்கு செல்றத ஒரு பாடசாலையில ஒரு வகுப்பு ஆசிரியர் வேற இல்லாட்டி எதனா பிரச்சனை உடனே எழும்பி வரிசையில நூலகத்துக்கு போங்கோ ரெண்டு ஒரு நூலகத்திலேயே போயிருங்கோ படிங்க அமைதியா இருக்கிறது. மற்றது ஒரு நூல் கிளியும் வரைக்கும் அது அந்த அவ்வளவு அருமையா அந்த நூல் கிடைக்காம ஒவ்வொருத்தரும் அதை மாறி
ஒரு ஊரே சிலவளை சுத்தி அந்த புத்தகத்தை படிக்கிற அளவுக்கு. ஏன்னா வேற வழி இல்லை அங்க. அதுதான் அந்த ஒரு பொழுதுபோக்கு அல்ல, அதுதான் முக்கியமா இருந்தது. இன்றைக்கு நமக்கு 1000 வழி வந்துட்டு எல்லாரும் அசிங்கம் நல்ல விடயங்களை விட்டு இப்ப எல்லோருமே அசிங்கமான விடயங்களை தேடி எது நல்லா நிறைய போகுதுன்னா தேவையில்லாத விஷயத்தை தான் கூட பாரு. உலக விண்ணேரம்னு சொல்லி விண்ணேரம் பாக்குறது, அந்த நல்ல விஷயங்களை தேடுறதை விட்டுட்டு இப்ப எல்லாமே தொலைபேசிக்கு வந்த உடனே இலகு வழி எதுன்னு பாக்கணும். அப்ப அதுக்கு எல்லாம் கிடக்கு, அதை கொண்டு போறா. சரி, சாச்சரும் டெலிபோன் இருந்தா உலகத்துல எல்லாமே அதுக்குள்ள வந்து அது கால மாற்றம். ஆனா பிள்ளைகளுக்கு, குறிப்பிட்ட படிக்கிற பிள்ளைகளுக்கு நூல்கள் தான் முக்கியம். அதாவது குறிப்பிட்ட வயது வரைக்கும் அவர்கள் நூல்களை தான் கொடுத்து விடி நம்ம. ஆனா நாங்கள் வீடுகள்ல இந்த பிள்ளைகளை பழுதாக்கி விட்டுறதால அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திலும் போய் இந்த குழப்படியை செய்யற மாதிரி இருக்கு. ஒளிச்சு வச்சு டெலிபோன் பாவிக்கிறது, வகுப்புகள்ல கொண்டு வந்து வச்சிருக்கிறது. ஏன்னா வீடுகள்ல நாங்கள் அந்த சுதந்திரத்தை கொடுத்தோம்னா அது பிள்ளைகள் பழகிடுது. சிவதர்சினி, நாங்க வந்து சின்ன வயதுல நாங்க முதல் புத்தகத்தை தான் காட்டுவோம் குழந்தைகளுக்கு. என்ன முதல்? ஆமா, அதுதான். அதுக்கு அம்மா அப்பா எங்களுக்கு அந்த அருமை தெரியும். நாங்கள் அதை கையில வச்சிருந்தா தானே பிள்ளையும் பாங்க. இது அம்மா வண்டியில் தள்ளுற அம்மாவே குழந்தைய ஒற்றை கையில வண்டியில தள்ளிக்கொண்டு ஒற்றை கையில டெலிபோனை பார்த்துக்கொண்டு போனா, சாப்பாட்டுக்கு மூக்குக்குள்ள சாப்பாடு வச்சுக்கொண்டு கையில டெலிபோனை பார்த்தா அந்த குழந்தை, சின்ன குழந்தை என்ன செய்யும்? நான் யோசிக்கிறேன் நான் அடிக்கடி, நல்லா உங்கட காலத்துல டெலிபோன் வரையில இல்ல பிள்ளை வள பார்த்தோம் போயிருக்கும். எல்லாருமே அதுதான், எது கைக்குள்ள வருதோ அதுக்கு ஈர்க்கப்படுது. ஒரு போதை உண்டு. அதுலயே பார்க்க ஒரு வீடியோ பார்க்க வேண்டியிருந்தா 9 வீடியோ வரும். அது சார்ந்து போய் அதை அங்க எடுத்து கொண்டு போகும், இஞ்சால போகும். டெலிபோன் அடிச்சு கதைக்க வலிக்கிட்டா முன்னர் காசுன்ற இப்ப ஃப்ரீ. அப்ப எங்கட நாட்களும் போய் நேரங்களும் போய் புத்தகம் தூக்குறதுக்கு எங்களுக்கு அந்த மனநிலை இல்லை. முந்தி வந்து ஒரு கதையை வாசிச்சா பல பேருக்கு சொல்லுவோம். அதை சொல்ல நாங்கள் சொல்ற அழகா வச்சு அவையில் அதை கேட்டு ஆர்வப்பட்டு அந்த புத்தகத்தை தாங்க வாசிக்கணும். அதே கதைப்போம். அதுல என்ன நல்ல விஷயத்த கதைப்போம். இப்ப யார் என்னத்தை கதைக்கிற? யாருக்கும் என்னத்தை கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆகவே நூல்கள், இப்ப எனக்கும் வந்து பாடசாலை காலங்கள நூல்கள் வாசிக்கிற ஆர்வம் குறைவு. ஆனா பாடநூல்கள் அதுகள் எல்லாமே நாங்கள் அதெல்லாம் சரியான காலங்கள சரியான முறையில அதுகள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். இப்பவும் தேவை இந்த நூல் வாசிச்சு ஆகணும்னா நாங்க கட்டாயம் அதை எடுத்து பார்த்து அதுல அதுக்குரிய மரியாதை கொடுக்குறோம். அது எத்தனை பேர் அதை செய்யறாங்கன்றதுதான் கேள்விக்குரியாது. என்னன்னா டெலிபோன் எல்லாராலும் இப்ப பார்க்க, ஆனா நூல் வாசிக்கிறதுக்கு ஒரு சிலரால தான் முடியும். ஆமாம், நாங்கள் இப்ப இவ்வளவுதான் புத்தகம் அருகி வருகிறது, வாசிக்க இயலாண்டாலும் ஒரு 10 வயது மட்டுமென்றாலும் நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு காட்டுறது கைத்தொலைபேசியை கட்டாயம். அதுதான் இனியாவது நாங்கள் நோமலா யோசிக்கணும். இனியாவது என்ன, இந்த 2 வயது 1 வயது குழந்தைய கூட கண்ணாடிய காலத்துல என்ன கண்ணில மாட்டி விடினா என்ன இந்த பிள்ளை கண்ணில கொழுவி கொண்டிருக்கேன்னு நான் யோசிச்சு கொண்டிருக்கோம். அவ்வளவு குழந்தை பிள்ளைகளை கூட கண் பார்வை. ஏனென்றா இந்த இதுதான் எல்லா எல்லாமே இப்ப பெற்றோர்கிட்ட இருந்து பிள்ளைகள் தாயின் வயிற்றுல இருக்க சில விழுந்த குறைபாடுகள் வரக்கூடும். நாங்க குறிப்பிட்ட வயது வரைக்கும் கட்டாய நூல்களை இந்த வெள்ளக்காரர் கூடுதலா டெலிபோன் கொடுக்குறீங்க. நான் பார்க்கணும் அவர்கள் புத்தகம் மாதிரி ஆக்கள், அந்த அற்பமா கண்டு ஆக்கள் தான் பிள்ளை அழுது கத்துது இந்த டெலிபோனை வச்சிருந்தான் இந்த சுதந்திரத்தை பாக்குறேன்னு கொடுத்துக்கிறது எல்லாமே நாம தான். சரியா சொன்னீங்க. அவர்கள் பயணத்திலேயே சின்ன புத்தகங்கள் கொண்டு போய் மடியில வச்சுட்டு காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். நான் பயணத்துல இவ்வளவு குழந்தைகளுக்கு அவர்கள் அந்த பழக்கம் இருக்கும். போவேக்குள்ள ஒரு புத்தகமோ ஒரு 5-6 புத்தகம் வண்டிலுக்குள்ள கட்டாயம் இருக்கும் குழந்தை பிள்ளைகளோட. அதை விட கதை சொல்லுவி நம்ம இது ஆர்வமாக. அதே போல ஸ்பீல் குரூப் அந்த பாடசாலை இந்த முதல் நர்சரி மாதிரி போற இடத்துல கூட கதை விருப்பமா என்ன விருப்பம் கேட்டு இருந்து டீச்சர் கதை சொல்லுறா. அது வடிவா இருந்து கேட்கினா அதே முறையே வீட்டிலும் பின்பற்றலாம் என்றது. மற்ற நூல்கள் இவ்வளவு கெட்ட மனிதர்களையும் நல்லவர்களாக ஆக்கி இருக்கு, அவைகளையும் எழுத தூண்டி இருக்கு, எல்லாம் செய்திருக்கு. இன்றைக்கு கைத்தொலைபேசி நல்லவர்களையும் எல்லாம் கெட்டவர்களாக்கி இருக்கு, எல்லாத்தையும் பழுதாக்கி இருக்குது. அப்படியே நாங்கள் அதை உணராம இருக்கிறோம். நாங்களும் கொஞ்சம் மாறலாம். இன்னைக்கு தொலைபேசியை நான் யோசிக்கிறேன். இப்ப தொலைபேசியை வச்சுட்டு 2 புத்தகத்தை கொண்டு போகலாம். ஆனா என்ன நித்திர கொஞ்சம் தூங்குறதன்மே எனக்கு இருக்கு. புத்தகத்தை பார்த்தோன்னா கொஞ்சம் நித்திரத்தன்மை வந்துடுது. என்னன்னு தெரியல. அது என்னென்றால் நாங்கள் இப்ப வாசிக்காம கனவேர் விட்டுட்டோம் தானே. அதுதான். அதனாலும் மற்றது நீண்ட வாசிப்புகள் இப்ப எங்களுக்கு நீண்ட தொடரான வாசிப்புகளே மனசு வெறுக்குது. ஏனென்றால் இந்த
ஷோர்ட்டா வாய்ச்சி எல்லாமே அப்படி பழகிட்டோம். எங்களோட நேர சுருக்கம் எல்லாமே அமைதியா மற்றது காட்சிகளை பார்த்து ரசிக்கிற தன்மையை கூடிட்டு. இப்ப புத்தகத்துல அது நாங்க முன்னர் ஒரு புத்தகத்துல வாசிச்சா அதை கண்ணை மூடி அந்த காட்சியை மனத்திரைக்குள்ள கொண்டு வந்து எங்களுக்குள்ள ரசிச்சு பார்ப்போம். இப்ப வீடியோ வந்தோடனே அதுக்கு மேலால எங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிட்டு போனோடனே நாங்கள் அது எது வேகமோ அந்த வேகத்திலே போய் கொண்டிருக்கிறோம். அந்த வழி இருக்கு. எங்களுக்கு தெரியுது நிறைய. நானும் காலமா 6 மணி தொடக்கம் ஒரு புத்தகம் வாசிச்சேன் இல்ல. இப்ப நீண்ட கதைகள் இப்ப பொன்னியின் செல்வன் எல்லாம் 3 வாய்ச்சி போட்டு அப்படியே இருக்கு. மிச்சம் தொடர கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நித்திரையும் தூங்கிடும் அதுக்கிட்ட. ஆமா வாசிக்கிறதால வந்து இப்ப இந்த வயது போனவர்கள் தான் இங்கேயும் பத்திரிகை எடுக்கிறது புத்தகம் வாசிக்கிறது எல்லாம். எங்கட அம்மா எல்லாம் கடைசி இறக்குற போது அவருக்கு 95 வயது. ஆனா 92 93 வயதுல அந்த சின்ன சின்ன தமிழ் புத்தகங்களை வச்சு வாசிப்பேன். அவர்களுக்கு பொழுது போகாத ஒரு தன்மை இருந்தபடியா அவர்கள் அதை வாசிச்ச தன்மை. இது எங்களுக்கு பொழுது போகல, எங்களுக்கு நேரம் இல்லை. அதான பிரச்சனை இப்ப இல்ல. ஆகவே ஆனா நல்ல விஷயம் நூல்கள்ன்றது நல்ல விஷயம். இன்னும் படைப்பாளர்கள் இங்கே நூல்களை படைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். படைக்கிறதோட தாண்டி அதை வாசிக்கிறதுக்கு ஒரு வழியை நாங்களும் கொஞ்சம் விழிப்புணர்வு நூலக வேரம் முன்னரெல்லாம் இருந்தானே நூலக வேரம் அதற்கான ஆயத்தங்கள் அதுகள் மாதிரி சில விழிப்புணர்வுகளை செய்ய வேணும். நூல்களின் பெருமையை நாங்கள் ஒரு நூலை வச்சு பேசி பேசி அதில் ஆர்வங்களை கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு மத்தியில் அதை திரும்பி ஒரு கோப்பி பாருங்கன்ற அளவுக்கு ஆர்வத்தை ஊட்ட வேணும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. உண்மையிலேயே அந்த முக்கியத்துவம் நாங்கள் வாசிப்பு வாசனை குறைதென்று சொன்னாலும் அந்த வாசிப்பு வாசனை இன்னும் குறையாது அந்த பிள்ளைகளுக்கு அறிவை வளர்க்க தேவை என்பதை அழகாக சிவதர்சினி சொல்லியிருந்தார். மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் சிவதர்சினி. எப்படி நாங்க பாக்குறோம்டா உண்மையிலேயே ஒரு எல்லா மனிதர்களும் வந்து நாங்கள் பார்க்கல வந்து ஒரு நூல்கள் வந்து எங்களுக்கு ஒரு சுகத்தை தான் கொடுக்கின்றது இல்லை என்று நாங்க சொல்ல முடியாது. ஒரு கைத்துப்பாக்கி செய்யற வேலையை விட பெரிய புத்தகம் செய்யற வேலை அதிகம் என்று சொல்லுவார்கள். அதை புரட்சி பாதையில் கைத்துப்பாக்கியை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என லெனின் மிகப்பெரிய நூலகமான ரஷ்யாவிலேயே லெனின் கூறி இருக்கிறார். அப்படி என்றா யோசிச்சு பாருங்கள். திறக்கப்படும் நாங்க சொல்லுவோம் சிறைச்சாலையை மூடிவிட்டு பாசிய சாதியை திறக்க சொன்னவர் விவேகானந்தர். 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் அவனை காட்டுங்கள் அவனே எனது வழிகாட்டி என்று யூலியஸ் சொல்லி இருக்கிறாராம். அப்படி பார்க்க போனால் பெண்களே கரண்டியை விட்டு விட்டு புத்தகத்தை தொட்டால் போதும் என்று தந்த பெரியார் சொன்னது நினைத்து பார்க்கின்றோம். ஆகவே அந்த புத்தகங்கள் தருகின்ற சுகம் வந்து நிறைய அறிவுகளை பெறுகிறோம். அடுத்தது எழுத்துத்துறையில இருக்கிறார்கள் கட்டாயமா வாசிக்கவர். ஏனால் நாங்கள் இப்ப ஒரு விடயத்தை எழுத வருகிறோம்னா அங்க வாசிப்பு இல்லாவிட்டால் எழுத்து காணாது. எழுத்துக்கான நல்ல சொற்கள் கோர்வைகள் அவையெல்லாம் எங்களுக்கு போதாததாக இருக்கும். ஆகவே எந்த காலத்திலும் புத்தகங்கள் இறக்காது. புத்தகங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா குறைவாக வரலாம். ஆனால் நாங்கள் மாணவர்களையும் எங்களோட குழந்தைகளையும் வாசிப்பு வாசனையை தூண்டினோம் என்றால் கற்பனை சக்தி வளரக்கூடிய ஆற்றல் வரும், தேடல் வரும் என்று கூறிக்கொண்டு சாந்தினி துரியரங்கன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள். இனிய உற்சாகமான வணக்கம் நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் மணிக்காக முனைந்திருக்கிறவர்களுக்கும் வணக்கம். நீங்கள் புத்தகங்கள் பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறீங்க. நான் இப்பொழுதுதான் இதை போட்டிருந்தேன். உங்களோட வாழ்க்கையில பாருங்கள், இன்னைக்கு மாணவர்கள் இந்த வாசிப்பு வாசனை குறைவா அல்லது கூடவாக இருக்கிறதா? குறைவென்று டப்புன்னு சொல்லுவேன். பாதி அதுதான் இன்றைக்கு எங்களோட தலைப்பு. அதாவது ஏன் மாணவர்களிடையே இன்று வாசிப்பு வாசனை மிக குறைவாக இருக்கிறது, அதுக்கு என்ன செய்யலாம்? இப்ப 10 வயது குழந்தை அல்லது ஒரு 8 வயது குழந்தை மட்டும் அந்த குழந்தைக்கு நாங்க கைத்தொலைபேசியை காட்டி தான் படம் என்று காட்டுறதை விட ஒரு புத்தகத்தை காட்டி இதை வாசித்து பேரண்டு அவர்களுக்கு அறிமுகப்படுத்திக்க அந்த பிள்ளைக்கு பதியுது. அதை விட கண் பார்வை கூட வருகுது அதில. அதே நேரம் அந்த பிள்ளைக்கு எழுத்து என்னன்னு தொட்டு தொட்டு வாசிக்க அந்த உணர்வு வருகுது. அப்ப இவையற்றம் விட்டுட்டு ஓடு திரையையும் நாங்கள் தொடு திரைகளையும் தொட்டு கொண்டு இருக்கிறதால குழந்தைகள் மத்தியில குறையுதல்தான். சொல்லுங்க. இதுக்கு காரணம் வீட்டு சூழல் தான், ஆரம்ப வீட்டு சூழல் தான் காரணம் என்று நான் சொல்லுவேன். நாங்கள் புத்தகங்களை வாசிப்பதை விட நாங்கள் இப்பொழுது நவீன தொழில்நுட்பத்தோட இணைஞ்சிட்டோம். அதனால பிள்ளைகள் ஆரம்பத்தில் எனக்கு இங்க நடந்தது, நான் என்னுடைய பிள்ளைய சொல்றேன். அவர் ஆரம்பத்துல நல்லா புத்தகம் வாசிப்பார். 6 வயசு 7 வயசு
நல்லா புத்தகம் வாசிச்சார். நூல் நிலையத்துக்கு போவார். ஒவ்வொரு சமருக்கும் போய் அங்க புத்தகங்கள் 10-15 எடுத்து வந்து வச்சு வாசிச்சு அதை பற்றி எல்லாம் எழுதிட்டு கொண்டு போய் கொடுக்குறது. அந்த சம கிளப் இருக்குத்தானே அதுல செய்தவர். ஆனால் இப்ப அவர் புத்தகம் வாசிக்கிறது சரியா குறைச்சிட்டாரு. இப்ப எல்லாம் காட்சி ஊடகமாக போய் கொண்டிருக்குது. காட்சி தான். இப்ப ஒரு விஷயத்தை தேர்வென்றாலும் பிள்ளைகள் வாசிச்சு தேடினம் இல்லை. ஒன்ன வீடியோவை பாக்கினோம் அல்லது அந்த கேட்கணும், ஆடியோக்கள் கேட்கணும், வீடியோக்கள் பாக்கணும். இது ரெண்டு. இந்த நான் இங்க நகலுக்கு எப்பவும் சொல்வேன், ஐயா வாசிங்கோ வாசிக்கதான் உங்களுக்கு நல்ல. இவர் அம்மா இது வீடியோல வடிவா போகுதம்மா, வீடியோல வடிவா போகுது, வடிவா சொல்றாங்க, நான் கேட்கிறேன் பாக்குறேன்னு சொல்லிட்டு தான் இப்ப எனக்கு இது என்னுடைய வீட்டை நான் இதை சொல்லிக் கொடுக்குறேன். இதுல ஏனண்டா நானும் இப்பொழுது புத்தகங்கள் முந்தின மாதிரி வாசிப்பது. ஏன்னா ஹேண்ட்போன்ல எல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறபடியால நாங்கள் போனோடையே எல்லாத்தையும் அதிலேயே பார்த்து அதிலேயே வாசிச்சு விட்டு செல்றபடியாலும் குறைஞ்சிருக்குது. உண்மையில வழிகாட்டல்களும் இருக்குது. மற்றது அவையும் புரிந்து பிள்ளைகளும் அந்த காட்சி ஊடகத்தை இப்ப கூட விரும்பினேன். நான் கன பிள்ளைகளான அவதானிச்சிருக்கிறேன். காட்சியை விரும்பினேன். காட்சி கண்ணால பார்க்க மட்டும்தான். அந்த ஓடுறதுகள் இவங்க நீங்க அந்த டாக்டர் மேர் சொல்லிக்க கிண்ட டாக்டர் சொல்லிக்க இவைக்கு கேட்கறதுக்கு கொடுங்க கூடுதலா பொறுமை இல்ல. ஆமா, காட்சிய போடாதீங்க. என்னன்னா அந்த ஓடுறதுகள் விருப்பமா இருக்கு பிள்ளைகளுக்கு. அந்த ஓடுற வீடியோக்கள் என்ன வீடியோனாலும் பாப்பின்னு, அடிபாட்டு வீடியோ என்ன வீடியோனாலும் பார்த்து கொண்டே துப்பறியும் நாவல் மாதிரி என்னென்ன. அதனால அந்த வாசிக்கிற ஆர்வம் வெயிட்ட குறைஞ்சு கொண்டு வருகுது. ஆனா பாருங்க, ஒரு அபிஜுவசரி, ஒரு யூனிவர்சிட்டியில ரிசர்ச்சரி எல்லாருக்குமே புத்தகம் வாசிக்கிறதாலதான் அவர்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் நூலாகவே 65 பக்கம் நூலாகவே அவர்கள் கடைசியாக சமர்ப்பித்துட்டு வரணும் என்றால் எப்படி? அப்ப எழுத்து துறை வளர்றதுக்கு வாசிப்பு வேணும் என்றால் ஆமா, அது தேவைக்கு செய்வார்கள் என்று நினைக்கிறேன். அது ஒரு தேவையாக இருக்கிறது இல்லை, கட்டாயம் செய்ய வேண்டும் என்று தேவை இருக்கிறபடியால அதை முனைஞ்சு செய்யணும். பட்ஜெட் முடிக்கிறேன்டால் 65 பக்கத்துக்கு கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு தீசிஸ் எழுதி கொடுக்கணும். அதை அப்ப அது தேவை இருக்குது. அவைக்கு அந்த செய்து முடிக்க வேண்டும் என்ற தேவை இருக்கிறபடியால அதை அவர்கள் செய்கிறார்கள். விரும்பி செய்யணும் என்றால் அது உண்மையில குறைவான வீதம் என்று தான் சொல்லலாம். ஆனா சில பேர் படிக்கிறோம். எனக்கு இன்னும் ஒரு பிள்ளை இருக்கிறான், ஒரு பிள்ளை புத்தகமே வாசிப்பா. அவ ஹண்டி பாக்குறே இல்ல, நெடுக புத்தகமே வாசிப்பா. என்ன புத்தகம் வாசிப்பான்னா அந்த கதை புத்தகங்கள் வாசிப்பா. டொச்ல தான் நகுலிண்ட வயசு பிள்ளைதான். அவ டொச் புத்தகம் கதை புத்தகங்கள் வாசிப்பா. அதால பாட புத்தகங்கள் படிக்கிறா இல்லையா, அம்மா அந்த கதை புத்தகம் வாசிச்சா பிடுங்கி அடிச்சு வச்சிருவா. ஆனா அவ கேன் போன்கள்ல வாசிக்கிறதோ கேன் போன் விளையாடுறதோ சரியான இல்லையண்டே சொல்லலாம். அந்த பிள்ளை குறைவு சரியான அப்படி வாசிக்கிறவே. நீங்க பாருங்க, கற்பனை சக்தி, அதே நேரம் புதிய விடயங்களை எழுதக்கூடிய ஒரு ஆற்றல். ஒரு புத்தகம் ஒரு நண்பன் போலதான். இப்ப நாங்கள் சில புத்தகத்தை வாசிச்ச உடனே ஒரு மலைத்துளி, அது ஒரு வித்தியாசமா இருந்தா எங்களுக்கு இன்னொரு மலைத்துளி எங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துடும். வேற ஒரு ஆமாம், அப்படி பிள்ளைகளுக்கு அந்த நல்ல திருப்பங்களை உருவாக்கக்கூடியவை புத்தகம் நிச்சயமாக. அதை விட உணர வேணுமுங்க. அதை நான் இது வாசிச்சுட்டேன். நான் சில வேளை புத்தகங்கள் வாசிச்சு காட்டினேன் என்றால் இந்த சொல்ல அறிஞ்சிருக்கிறீங்க. இன்றைக்கு பாத்தீங்களா, புத்தகம் வாசிச்சபடியால இந்த சொல்ல நீங்க என்ன கேட்கறீங்க. அப்ப புத்தகத்தை வாசிக்கிறது நல்லது தானே என்று சொல்லி நான் அதுல அத கொஞ்சம் கூட வலியுறுத்துவேன். அந்த சொல்லுகள் இவர் கேட்பத்தானே, தெரியாத சொல்லுகள் சில வேளை வாசிச்சுட்டு கேட்பேன். கேட்டுட்டு அதை உறுதி நான் சொல்லுவேன். நீங்க பேர் புத்தகம் வாசிச்சதால இன்னைக்கு ஒரு சொல்லு புதுசா அறியறீங்க. நீங்க இது காட்சி பார்த்தால் அவைக்கு அந்த காட்சி ஓடிக்கொண்டே இருக்கும். காட்சியிலேயே விளக்கம் வந்துடும். அந்த காட்சியிலே என்ன அதன்னு சொல்லி விளக்கம். இது புத்தகம் வாசிக்க அவைக்கு அந்த விளக்கம் தேவைப்படுது. அதாவது விரிவாக பார்க்கலாம். புத்தகத்துல காட்சி ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப அதுல ஒரு கொஞ்சம் தான் எடுக்கலாம். ஆனா வாசிக்கும் போது நிறைய விடயத்தை அவர்கள் கதை பண்ணக்கூடியதா இருக்கும். அதாவது உள்வாங்கக்கூடியதா. கற்பனை சக்தி கூடும். உண்மையில கற்பனை சக்தியில் புத்தகங்கள் வாசிக்கும் போது இவங்களை சில வேளை பார்க்க நல்ல இதா இருக்கிற இவைண்ட முறைகள் நல்ல வெள்ளக்காரர் அந்த இங்க ஜெர்மன்காரரும் தொலைக்காட்சி வீட்டுல இராது. கிண்ட காடு 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு போடும் வரையும் தொலைக்காட்சி வீட்டுல வச்சிருக்க மாட்டாங்க. பார்க்க நான் இவற்றை நண்பர் நகுலின நண்பர் மாதிரிலேயே ஒரு 4-5 பேர் அம்மாவே சொன்னாங்க. தொலைக்காட்சி கூடி இல்லாமல் தாங்கள் இருக்கிறோம். என்னடா பிள்ளைக்கு வளர்ச்சி இல்லாம போயிடும் வாசி
வாசிப்பு படிக்கிற திறன் இல்லா போயிடுமெண்டு நீங்க அப்போது சொன்னீங்க, கதைச்சு கொண்டிருந்த மாதிரி சின்ன பிள்ளையிலேயே சின்ன சின்ன புத்தகங்களை கொடுத்து இங்க செய்யறது கூட அதை நாங்கள் பின்பற்றினது குறைவா இருக்கு. அதுதான் குறைவா இருக்குது. நாங்க எடுத்த உடனே காசை கொடுப்போம் அல்லது வேற ஏதன் பொருளை வேண்டி கொடுப்போம், ஆடம்பர பொருள்கள். ஆனா ஒரு புத்தகம் கொடுத்து நான் ஒரு ஜெர்மன் பிள்ளையின் ஆசையை பார்த்தேன். நான் இவ்வளவு வடிவா தொட்டு அந்த பிள்ளை வடிவாக பாக்குறத பார்த்தேன். இந்த ஒவ்வொரு எழுத்து அம்மா வாங்க அம்மா வாங்க உடனே மடியில தாயின் மடியில போயிருந்து இந்த புத்தகத்தை பிரட்டுறதுலயே நிக்குது. அதை விட நான் பயணங்கள்ல நிறைய பேரை பாக்குறேன். பெற்றோர் வந்து அந்த பிள்ளையோட பக்கத்துல வச்சு அந்த குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி கொடுக்கிறோம். அப்ப தொட்டு தொட்டு அந்த பிள்ளை படிக்க இவ்வளவு அறிவு வேறமன்றதை நாங்க யோசிக்கிறோம். அதனால சின்ன பிள்ளைகளுக்கு கட்டாயமா நாங்க வாசிப்பு வாசனையும் ஊக்குவிக்க வேணும். பேருந்து வளர்ந்த பிறகு அவைகள் தொடுதிரைகள் மூலமோ நியம் மூலியமோ நிறைய கற்றுக்கொள்ளலாம். ஆனா முதல் ஆரம்பம் அது எங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது, கற்பனை சக்திக்கு நல்லது, தேடலுக்கும் வழிவகுக்கக்கூடியது. அதனால வாசிப்பெரும்பு செய்யக்க இவங்க தேடுவாங்க. அது வாசிச்சுத்தானே தேடணும். அப்ப அதுக்கு தேடிவினம். ஆமா, இப்ப இயக்குநர்களும் தேடி வாசிச்சுத்தானே எழுதுன்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு தேடிவினம், அதுக்கு தேடி வாசிக்கணும், அந்த வசனங்களை என்ன விளங்காட்டி கேட்கணும், அதுக்கு செய்யணும். ஆனா அதுக்கு இன்னும் கூட வேணும்ன்றதான் எங்க விருப்பமா இருக்கு. மிக்க நன்றி சாந்தினி டீச்சர், இணைந்து கொண்டதுக்கு நன்றி. வணக்கம். அடுத்து ராஜினி அல்பன்ஸ் வாங்கோ. வணக்கம் பாணிமோகன் அவர்களுக்கும் நவலா அவர்களுக்கும் வணக்கம். கூட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். உண்மையிலேயே நல்ல ஒரு இதாண்ட கொண்டு வந்தீங்க. இந்த புத்தக வாசிப்பு நானெல்லாம் இங்கே ஆரம்பத்தில் வந்த தொடக்கத்தில் இந்த டிவியோ இதுகளோ ஒன்றுமே இல்லை, தமிழ் டிவிகளோ ஒன்றும் தான் இல்லை. இப்போ எங்களோட தங்கச்சியில கணவரில் வேண்ட தினாமிராசன்னு சொல்லி வேண்டுவார். அதில் உண்மையிலேயே அந்த வாசிக்க சந்தோஷமாக இருக்கும். அந்த சின்ன சின்ன இது அதில் இருந்து சின்ன சின்ன 2 வரிகள்ல இருந்து தான் நான் அந்த கவிதை எழுத வெளிக்கிட்டதும் அந்த நான் அவர் வேணாமண்டு இருக்கிறத இன்னொரு ஆள் கொண்டு போவேறான். கொண்டு போயிட்டு அதை எறிய போய்க்க நான் சொல்லுவேன் எறிய வேணாம்னு அவ்வளோ பேப்பரையும் இங்கே கொண்டு வரோம். கொண்டு வந்து இரவா எனக்கு நல்லா அது வாசிச்சு கொண்டே இருப்பேன். முழு இதுவும் வாசிப்பேன், வாசிச்சு முடிச்சுடுவேன். என்ன அப்படி ஆர்வமா இருந்தது. ஆனா இப்ப எனக்கு புரிஞ்சிட்டு தான் இப்ப வானொலி எழுத எல்லாம் பாரபடியா. நீங்க இப்ப ஒரு ஜேசுவின் சிந்தனை சொல்ல வரைக்கும் நீங்க புத்தகங்களை தேடாம உடனே எழுதுறீங்களோ இல்ல புத்தகங்கள்லயும் வாசிச்சுதான் அதுலயும் இருக்கேன். முந்தி நான் வந்து நாங்களும் என்ன புத்தகங்களை இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சுவிசேஷம் அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு புத்தகம் இருக்குது. அப்ப அதை வாசிக்கும் அப்புறம் நடாமோனவர் சொன்னார்கள், நீங்கள் இதை அப்படியே வாசிச்சு கோவிதாண்டாமல் நீங்களா எழுதி வாசிக்கணும் மாட்டேன். அப்ப நான் சிலையும் தடக்கப்படுறேன். நான் சிலையும் அதுலயும் வரியை எடுத்து இந்த பாட்டிலையும் வரிகளை சொல்றதால சில நேரம் தடக்கி கொண்டு போறேன். நேரம் கூட நான் ஒழுங்கா வாசிக்க மாட்டேன். அதை வாசிக்கிறது வாசிச்சுட்டு உங்களுக்கு தோன்றதை எழுதுறது அதுதானே. இப்ப நீங்கள் ஒரு காட்சியை பாக்குறீர்கள், காட்சியை பாக்கல வந்து உங்களுக்குள்ள தோன்ற உணர்வைத்தான் எழுத வேணும். அப்ப அதை பார்த்து எழுத வேணும் இல்ல தானே. ஆமா, நேற்று எங்கட அண்ணன் ஒரு ஆள் இங்க இருக்கிற அண்ணன் எடுத்து போட்டு சொன்னேன். தானும் கூட நாளைய நேற்று நான் இன்னும் அந்த புத்தகம் மகளை கொடுக்கல இருக்கிறேன். என் வாழ்வினிஜங்கள் புத்தகம் நேற்று தான் வாய்ச்சி பார்த்தேன். நீ எல்லாம் அப்படி எழுதி இருக்கிறேன். நான் உண்மையா நடந்தது தான் எழுதி நான் வழி அந்த வயசு அந்த கொடுக்குற தலையங்கத்துக்கு உண்மையா நடக்கிறதுல தான் கூடுதலா எனக்கு அதை எழுத விருப்பம். அது மாதிரி அந்த பத்திரிகைகள் வாசிக்கிறதுல சரியான ஆர்வம். அப்படியே வாய்ச்சி கொண்டு அந்த ஈழநாடு பத்திரிகையில வர்றது கேள்வியா வர இன்னும் தான் இருக்குது. அவ்வளவு பேப்பரம் வட்டி வைக்கிறது என்ன. ஆனா இப்ப எங்களுக்கு எல்லா வசதிகளும் வந்த அப்புறம் அது கொஞ்சம் எனக்கு குறைஞ்சு போச்சு. ஏன்னா இப்ப இந்த வானொலி கேட்கறது இங்கால இதுகள்ல இந்த இப்ப யூடியூப்போ இல்லை என்னண்டாலும் வர நாங்கள் செய்திகளை லங்காசிரியர் அதுகள்லாம் அறிகிறதுல எனக்கு இப்ப இது கொஞ்சம் வாசிப்பு குறைஞ்சுதான் போயிட்டு. இங்க உள்ள பிள்ளைகளோட பாக்க நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே ஜீவமங்கார பிள்ளைகளை குழந்தையில இருந்து அதில் நல்ல ஒரு பக்குவமா கொண்டறினா. இப்ப நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு முதற்ற பிரசாதத்துக்கு தென்னை மீதம் கொடுக்குறான்னு சொன்னாலும் புத்தகம் கொடுக்குறதான் அவைக்கு விருப்பம். அப்ப புத்தகத்தோட சாக்லேட்டை வச்சு கொடுத்தா அவைக்கு அதுல இனிமேல் இல்லையான சந்தோஷம். போன ஞாயிற்றுக்கிழமை நான் நடந்து போறேன். தாய் பிள்ளைய ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் திறக்கிறேன் அந்த புத்தக சாலை. அந்த பிள்ளை நாளைக்கு 1.5 வயசும் இல்லை தட்டு விழுமாப்புல நடந்து அந்த லைப்ரரி கிட்ட வரையில கைய காட்டுது தாயா இந்த சட்டையை பிடிச்சு கொண்டே. என்ன அதுக்கு தெரியுது நடுகளும் கொண்டே பழகிட்டு நாம என்ன அப்படி ஒரு அந்த பிள்ளைகளை அந்த இதுல வளர்க்குறபடியே தான் அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆர்வங்களும் இருக்குது. வாசி பண்றது அது எல்லாருக்கும் தேவைதான்.
நானும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அது முக்கியமாக குழந்தைகளுக்கு அதிகம் தேவை என்பதைத்தான் நாங்க சொல்றோம். அதாவது ஒரு குழந்தைகள் சின்ன நிலையே கைத்தொலைபேசியை பார்த்து அந்த பிள்ளைகளின் கண் பார்வை தொடுதிரைகள் நோக்கி போகைக்குள்ள சில நேரம் மனசுல பதியாமலும் போகலாம். ஆனால் ஒரு புத்தகத்தை எடுத்து பார்க்க அதை தொட்டு தொட்டு வாசிக்க இழுத்து மனதில பதிகிற வேகம் எல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால நாங்க சின்ன பிள்ளைகளிலேயே வாசிப்பு வாசனையை ஊக்குவிக்கவா. எங்கட கோயில்ல பூசையில சில நேரம் குழந்தை பிள்ளைகளை கொண்டு வந்தா அந்த பிள்ளைகளுக்கு இப்ப பாட்டு புத்தகம் தான் நாங்கள் எடுக்கிறோம். எல்லாரும் பாட்டு புத்தகம் எடுத்து வந்து போயினோம். ஆனா பிள்ளைகளுக்கும் அந்த பாட்டு புத்தகத்துக்கு பக்கத்துல சின்ன சின்ன கதை புத்தகம் படம் போட்டு வச்சிருக்கணும். வேணும்னு கேட்டா அந்த பிள்ளைகளை கொண்டு வராங்க அப்படி செய்யாம. ஆனா சில சின்ன இருக்கும் போய் எடுத்து 2-3 தரம் கொண்டு எடுக்கும், கொண்டு வந்து விரிச்சு பார்த்தும் சரி கொண்டு மாத்தி வச்சுட்டு எடுத்து தாயை கரைச்சல் கொடுத்தோன்னு இருக்கும். வாய்ச்சு காட்டு அவ சொல்லுவா, கைய விரல வாயில வச்சு காட்டுவா, என்னங்க பூசை நடக்குது தானே இப்படியாண்டுவா வெந்து இருந்துடும் கொஞ்ச நேரம். அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு எல்லா இடம் இந்த கோயில் எல்லாம் வச்சிருக்க தேவையில்லை, எல்லா இடம் தான் வச்சிருக்கணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள், டாக்டருக்கும் வரப்போ நிகழ்ச்சிக்கும் வாழ்த்து கூறி விடவருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. இணைந்து கொண்டார் ராஜினி அல்வாஸ். அப்ப அப்படி பார்க்க வாசிப்பு என்பது ஒரு பிள்ளைக்கு கட்டாயமாக தேவை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த உலக வாசிப்பு தினம் என்றெல்லாம் யுனெஸ்கோவால அறிமுகப்படுத்தப்படுகிறது என்றால் அங்கு வாசிப்பை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இன்னமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கைத்தொலைபேசியை இந்த சின்ன பிள்ளைகளுக்கு 5 வயதிலேயே கொடுத்து விடுவோம். சில பேர் 4 வயதிலேயே கொடுத்து விடுவார்கள், சில பேர் கிண்டர்கார்டனுக்குள்ளே இருக்கும் பொழுதே கொடுத்து விடுவார்கள். ஆனா மிக கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒரு 8 வயது அல்லது 9 வயது மட்டுமாவது குழந்தைகள் ஒரு புத்தகத்தை தொட்டு வாசிக்கிற வாசிப்பை நாங்கள் ஊக்கப்படுத்தினால் அந்த நூல்கள் வாசிப்பை நேசிக்கக்கூடிய ஒரு பக்குவம் அந்த குழந்தைகளுக்கு உருவாகும். தாய் தான் எடுத்து வாசிக்கிய பக்கங்களை பிரட்டும் போதும் அந்த தாள்களை பிரட்டும் போதும் அந்த குழந்தை தானாகவே தொட்டு தொட்டு வாசிக்கக்கூடிய ஒரு நிலையை பெறுவார்கள். ஆனால் இன்று நாங்கள் குறைவாக இருப்பதை பார்க்கும்போது மிக கவலையாக இருக்கின்றது. ஈஸ்வரன் அண்ணாவை எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஈஸ்வரன் அண்ணாவா இருக்கும். எல்லோருக்கும் அன்பு வணக்கம். வணக்கம். உங்கள் பின்னால் இருக்கும் புத்தகங்கள் அழகான புத்தகங்கள், அறிவான புத்தகங்கள். என்ன புத்தகம் என்று நான் அறியேன். ஆனால் இதே புத்தகத்தில் பக்கத்தில் வசனங்கள் இருக்கும். அந்த புத்தகங்கள் அனைத்தும் தலை குனிந்து என்னை பாருங்கள், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைப்பேன் என்று இந்த புத்தகங்கள் எல்லாம் சொல்வதாக இந்த வசனம் பக்கத்தில் இருக்கும். ஆனா நீங்கள் அதை டிலீட் பண்ணினீங்களோ நீங்க பார்த்த இடத்தில் அது இல்லையோ நான் இந்த புத்தகங்கள் பக்கத்தில் இந்த வசனம் எப்பொழுதும் இருக்கும். இந்த புத்தகம் சொல்லுது. நீங்க சொல்லிட்டீங்க லெனின் இது புத்தகத்தை விட இந்த ஆயுதத்தை விட புத்தகம் பலமானது பெரு ஆயுதம் என்று லெனின் சொன்ன வசனங்களையும் பேனா முனையே கூறாக இருக்கும். ஏனென்றால் உங்கள் சிந்தனைகளையும் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்க. அந்த காலத்துல ரேடியோவும் இல்லை, டிவியும் இல்லை, இன்டர்நெட்டும் இல்லை. இதுகள் இல்லாத காலத்தில் கை கொடுத்தது புத்தகமும் வீடுகளும். பின்ன அதுதான் அந்த புத்தகம் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் மட்டும் பிரதானமாக இருக்கிறே ஒழிய அதன் பணிகளையும் அதன் பெருமைகளையும் அந்த புத்தகம் என்று சொல்வதை இந்த டிவி, இன்டர்நெட், இந்த இவைகளெல்லாம் பங்கு போட்டு பிரித்து கொண்டது. அதனால இந்த புத்தகங்கள் நாட்டங்கள் கவர்ச்சிகள் சற்று குறைந்ததுக்கு அதுதான் காரணம். மாணவர்கள் எல்லாம் கண்ணால பார்த்து படம் போல பார்த்துட்டு அறிவப்படுறதான் பார்ப்பாங்களே ஒழிய குந்திருந்து புத்தகங்களை பிரித்து படிக்கிற அந்த ஆட்டிடியூட் இப்ப கொஞ்சம் குறைவுதான். மற்றது மாணவர்கள் மத்தியில குறைந்திருக்கிறதுக்கு காரணம் இன்றைக்கு மரங்களை பாதுகாக்க வேணும் என்பதற்காக பேப்பர்களை அடிக்காமல் நீங்கள் இணையத்திலேயே எல்லாவற்றையும் பார்க்க வேணும் என்பதை இன்றைய பாடசாலை வாழ்க்கை காட்டி கொடுக்குது. இல்லை என்று இல்லை. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட வளர்ந்த பிள்ளைகளுக்கு மட்டும் அது உரித்தானது. ஆனால் குழந்தைகள் மத்தியில, அதாவது இளம் சிறார்கள் மத்தியில நாங்கள் அதை ஊக்கப்படுத்துறதை விட ஒரு நல்ல நூலை வாசித்து அதிலிருந்து பெறுகிற அறிவு அந்த பிள்ளைக்கு பசுமரத்தாணி போல் மனதில் பதியக்கூடிய வாய்ப்பு வருகிறதல்ல. இல்ல அப்படி சொல்லக்கூடியதாக இல்லை. தற்காலத்துல இந்த விஞ்ஞான காலத்துல நீங்க சொல்றது முழுக்க சரி என்று நான் சொல்ல வர எந்த கருத்து. நீங்க ஒரு பெரிய பழங்கதைகள் பாரத
கதைகள் எடுங்கோ, ராமாயண கதை ஏதோ எடுங்கள், பெரிய நீண்ட கதைகளை. அதுல புத்தகங்கள் பாகமாக அடிச்சு பெரிய புத்தகங்களை வச்சு வாய்ச்சி அதை அறிகிறத விட தியேட்டர்ல போய் அதே சம்பந்தமான ஒரு பாரதம் புராணம் படத்தை பார்த்தால் அறிவும் பெறும், மனதிலும் பதியும். அதுதான் என் கருத்து. எனக்கு உண்மையிலே என் சொந்த இது வாழ்க்கையில எனக்கு வாசிப்பு கொஞ்சம் கவர்ச்சி இல்லை. வாசிப்பு மிக மிக குறைவு, மனநம் படுறதும் குறைவு. ஒன்று புத்தகத்தை வாசித்தால் தான் ஒரு கவிஞனுக்கு அது புத்தகத்தில இருந்துதான் ஒரு கற்பனையும் கவி அறிவும் பெறும். ஆனா கவி புத்தகத்தை வாசித்தால் இலக்கிய களவுதான் செய்வார்கள். அது எல்லாரும் களவு செய்வினம் என்று நீங்க எல்லாரும் இல்ல, இந்த பொதுவான ஒரு இது என்ன பொறுத்த கவி புத்தகங்களை நான் வாசித்தேன் என்று சொன்னால் நான் அதிலிருந்து அந்த வசனங்களிலிருந்து அதைத்தான் நான் பெறுவனே ஒழிய எந்த கற்பனையும் எந்த வசன நடை எந்த கவி நடைகளும் அறிவது குறைவு. வாசித்தால் புத்தகங்களை புத்தகங்களோ எதையோ வாசித்தால் அதன் கருத்தை வைத்து கவி எழுதுவது அது ஒரு சிறப்பான ஒரு கவியா வரும் என்றுதான் என்று கருத்து. ஏதோ வாசிப்பு நல்லது, மரம் செடி கொடி இந்த ஆகாயம் இந்த கடல் நீர் நிலம் அதன் வளம் எல்லாம் மனிதனுக்கு பிரயோசனமானது, பொதுவானது, மதம் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் புத்தகம் பொதுவானது. புத்தகத்தை போது ஒரு மனிதனுக்கு நான் வாசிக்காவிட்டாலும் புத்தகம் இந்தியாவில பெரியார் பிறந்த ஈரோட்டில ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதத்துல புத்தக விழா, அது பெரு விழாவாக நடக்கிறது. அதுல அந்த மீட்டிங் அந்த பேச்சுகளை நான் கேட்பது, ஆனா புத்தகங்களை வாசிப்பது குறைவு. நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு அது வாசிப்பு வாசனை குறைஞ்சிட்டது. ஆனா இன்றும் புத்தகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக சிறப்பான ஒரு நண்பனாக இருக்கிறது. அவரவர் உணர்ந்து வாசிக்கும் போது அந்த உணர்வை பெற்றுக்கொள்ளலாம். மிக நன்றி ஈஸ்வரனா. இணைந்தவர்கள் அத்தனை பேருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றியையும் தெரிவிக்கின்றேன். உண்மையில் பார்த்தால் இன்றைய யதார்த்த வாழ்க்கையில வாசிப்பு வாசனை பெரியோர்களிடமும் குறைவு, இளையோர்களிடமும் குறைவாகவே இருக்கிறது. ஆனால் அந்த வாசிப்பு வாசனை எப்போதும் குறைவடையாமல் இருக்கும் காரணம், நீங்க புத்தகத்தை வாசிக்கிறதுனால மட்டுமல்ல, நீங்க இணையதளத்தில நிறைய விடயங்களை வாசிக்கலாம். ஆனால் சில நேரங்கள் பார்க்க இணையதளத்தில் அந்த ஓடுதிரையில் வாசித்து ஞாபகப்படுத்துறதை விட ஒரு புத்தகத்தில் வாசிக்கிறது நல்ல ஒரு ஞாபகத்தை உருவாக்கும் இளவயதில். பிறகு வளர்ந்த விட பின்னர் சின்ன வயதில சொல்லுகிறேன், இளவயதில் நீங்கள் பிள்ளைகள் எல்லாரும் பல்கலைக்கழகங்கள் போன்றவற்றில் ஓடுதிரையில் தான் எல்லாவற்றையுமே கிரகித்துக் கொள்றாரு. ஆனாலும் வாசிப்பு வாசனை எப்போதுமே மனதுக்கு நல்ல ஒரு திருப்தியை தரும். அதனால்தான் அவங்கள் சொல்லி இருக்க வாசிப்பை நேசிப்போடு வாசிக்க வேணும். வாசிக்கிற விடயங்கள் மனதில ஆழத்தில பதிஞ்சால் எங்களுக்கு கற்பனை சக்தி, தேடல்கள். அதே நேரம் ஒரு எழுத்தாளராக இருப்பவருக்கு ஒரு வாசிப்பு எப்போதுமே தேவை. சில நேரம் ஒவ்வொரு எழுத்துக்களுமே ஒரு திசையை திருப்பி நல்ல ஒரு புதிய சிந்தனை நோக்கை உருவாக்கிவிடும். ஆகவே அந்த கற்பனைக்கு கூட குழந்தைகள் மத்தியில சரி, பெரியவர்கள் மத்தியில நாங்க வாசிக்க வேணும். வாசிக்கும் போதுதான் அந்த ஒவ்வொரு புத்தகமும் நண்பனாக இருப்பார்கள். ஆபிரகாம் லிங்கன் கூட தன் வாழ்க்கையில் சொல்லுவாராம், நட்புகள் வேண்டாம், நீங்கள் நண்பர் வரும்போது ஒரு புத்தகத்தை பரிசாக கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவார்களாம். ஆகவே நாங்கள் இப்பொழுதுமே சொல்லுவோம், புத்தகம் ஒரு சிறந்த நண்பன் என்று. எத்தனை பேருடைய தலைமாட்டில் இன்றும் புத்தகங்கள் வீட்டில் இருக்கின்றன. காரணம், எங்கள் எழுத்துக்களை நேசியுங்கள் என்று. நான் ஒவ்வொரு முறையுமே எனக்கு பக்கத்துல புத்தகம் வச்சிருப்பேன். இரவு தூங்காத நேரங்கள் எல்லாம் புத்தகத்தை படிப்பது வழக்கம். அவை வாசிக்கும் போது பூரண அறிவை பெறுகின்றான். அறிவு மட்டுமல்ல, தெளிவை பெறுகிறார். புரியாத விடயங்களை புரிய பெறுகின்றான். அவை அப்படியான ஒரு நூல்கள் வாசிப்பை நாங்கள் மறந்து விடுகிறோம் சில நேரம், கணனி திரைகள் வந்தவடையால். ஆனாலும் நாங்கள் வாசிப்பை நேசிக்க வேணும். எனவே குழந்தைகள் மத்தியிலும் அந்த வாசிப்பு வாசனையை ஊக்குவிக்க வேணும். எனவே எல்லோரும் வாசிப்போம், நேசிப்போம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய குடும்ப கோயிலியம் நல்ல ஒரு விதையை உங்கள் முன் விதைத்திருக்கிறது. எனவே விரும்பியவர்கள் இன்று புத்தகம் எடுத்து படியுங்கள். அதனால் உள்ள பயனை பின்னால் பெற்றிருப்பீர்கள் என்பதை கூறிக்கொண்டு
இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பத்தில் இருந்து உதவிய வாணிமோகனுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்து, இணைந்த அத்தனை உறவுகளுக்கும் இனிய நன்றியை தெரிவித்து, அதிபர் நடாமோகனுக்கு நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி நகுலா சிவநாதன். தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது குடும்பம் கோலையும் தொகுப்படும் நகுலா சிவநாதன் அவர்கள். நன்றி, வணக்கம். நன்றி வாணி, நன்றி.